தினத்தில் முக்கியமான ஒரு சப்ஜெக்டை பற்றி தியானிக்க ஆரம்பித்தோம். ஒரு தேவனுடைய பிள்ளை விசுவாசிகளுக்கு கொடுக்கப்படுகிற அதிகாரம், வேதத்தில் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற அங்கீகாரம், அதிகாரம், இதை நிறைய பேர் தெரியாமல் இருக்கிறதுனால தான் பாதிப்புக்குள்ளாகி கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது. என்றால் ஆண்டவரே தன்னுடைய வார்த்தையில் சொல்லுகிறார், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். அப்படின்னா அறிந்து கொள்ளாததினால. அதனால் தான் நீங்கள் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் ஆண்டவர் விரும்புகிறார் என்று. சத்தியம் தெரியணும். இந்த வேத சும்மா வாசிட்டு போகிறதில்லை. அதில் நம்மை குறித்து என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது, இதில் ஆண்டவரை பற்றி நிறைய சொல்லியிருக்க. தேவன் எப்படிப்பட்டவர், அவர் என்ன செய்ய முடியும் என்று. அதே மாதிரி தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட நாம் யார், நமக்கு என்னென்ன ஸ்லாக்கியம் இருக்கிறது, நாம் எங்கிருந்து வந்தோம், எங்கே போய் கொண்டிருக்கிறோம், நம்முடைய ஆரம்பம் என்ன, முடிவு என்ன, எல்லாமே இதில் இருக்கிறது. உலகம் எப்படி உண்டாக்கப்பட்டது, உலகத்தின் முடிவு என்ன, எல்லாமே இதில் இருக்கிறது. இதை தெளிவாக அறிந்து கொள்ளணும். முக்கியமாக நம்மை குறித்தும் தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற கொடுத்திருக்கிற அதிகாரத்தை குறித்து அறிந்து கொள்ளணும். கேள்வி பதிலாக தியானித்து கொண்டு வந்தோம். நேற்றைக்கு சில கேள்வி கேட்கப்பட்டது. நம்மத்திலே சௌர ஜோசப் மனோகரன் அவர்கள் வந்திருக்கிறாங்க. இந்த நாளிலே தொடர்ச்சியாக சில கேள்விகள் மூலமாக வேதத்தை நாம் ஆராய்ந்து அறிந்து கொள்ளப் போகிறோம். பிரதர் ஸ்தோத்திரம். மறுபடியும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சி பல லட்சம் குடும்பங்கள் உட்கார்ந்து பார்க்குறாங்க. நிறைய பேர் வேத வசனத்தின் சத்தியத்தை அறிந்து கொள்ள ஆவலாக இருக்கிறாங்க. நேற்றுக்கு சில கேள்வியெல்லாம் கேட்டு கொஞ்சம் தெளிவுபடுத்த ஆண்டவர் உதவி செய்தார். என்ன கேள்வி வச்சுருக்கிறீங்க இன்றைக்கு? நல்ல அற்புதமான கேள்விகள் நிறைய தொகுத்து வச்சுருக்கோம். அதுக்கு முன்னாடி நேற்றுக்கு சில பேர் பார்க்காதவங்க ஒரு சின்ன சம்மரி கொடுத்துட்டாக்கா உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு விசுவாசியோட அதிகாரம் என்ன, அது தேவனுடைய பிள்ளை ஆகிறதுக்காக அதை குறித்து நீங்கள் ஆன்சர் பண்ணீங்க. அப்புறம் நான் கிறிஸ்துவுக்குள்ள யார், நான் கிறிஸ்தவன் கிறிஸ்தவல் அப்படின்னாக்கா எனக்கு என்ன, நான் என்னென்ன தகுதிகள் இருக்குது, என்னென்ன உரிமைகள் இருக்குது, நான் ஒரு ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரிகமான ஆசாரிய கூட்டம், ஒரு பரிசுத்த ஜாதி, நான் தேவனே நம்மளை சொந்த ஜனம்னு சொல்கிற ஒரு கேரக்டரு வேறு எந்த மதத்துக்கும் கிடைக்காத பெரிய பாக்கியம் நம்ம கிறிஸ்தவர்களுக்கு உண்டு அப்படின்னு அதை பார்த்தோம். அப்புறம் அதிகாரம் எங்கே ஆரம்பிக்குது, எப்படி இழந்தோம், மறுபடியும் இயேசு எப்படி மீட்டு கொடுத்தார், அதையும் நம்ம பார்த்தோம். முக்கியமாக குடும்பத்தோடு இதை கனெக்ட் பண்ணி பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஜெனிசிஸ் 1:28 சொல்லும் பொழுது, நீங்கள் எல்லாத்தையும் ஆளுங்க, நான் உருவாக்கின சிருஷ்டிகள் ஆளுங்க, கணவன் மனைவி ஆளக்கூடாது, மனைவி கணவன் ஆளக்கூடாது. அது தெளிவாக அது எங்கே எழுந்தோம், மறுபடியும் எப்படி மீட்டு கொடுக்கப்பட்டது, இதெல்லாம் நேற்று கவர் பண்ணோம். நிறைய பேருக்கு தெளிவாயிடுச்சு. இன்றைக்கி ஓகே அதிகாரம் சரி இல்லை. அதில் ஒருத்தவங்க ஒரு கொஸ்டின் எழுப்பினாங்க. என்னென்னா, சரி, அதாவது பாவத்தினால ஒரு சில ஆசீர்வாதத்தை இழக்கிறோம், அதில் பெண்களுக்கு கொடுக்கப்பட்டது, நீ குழந்தை பெற்றெடுக்கும் போது அதிக வேதனை அனுப்புவான்னுக்குல்ல, அப்போ அதை நம்ம கிளைம் பண்ணால் வேதனை இல்லாமல் குழந்தை பெற முடியும் அப்படின்னு எல்லாம் பேசணும். அதாவது கொஞ்சம் வேதனை இருக்கும், அதிக பெருகாமல் இருக்க முடியும். நீ அவன் சொல்லு, நான் அந்த வசனத்தை வைத்து ஜெபம் பண்ணேன், ஆனால் என்னுடைய பேர்காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டேனே அப்படின்னு ஒரு கொஸ்டின். அப்போ அதுக்கு என்ன பதில் சொல்கிறது அப்படின்னா, நான் என்ன நினைக்கிறேன்னா, தேவன் ஒரு வாக்கு கொடுத்தாலும் அந்த வாக்கு தத்தத்தின் ஆசீர்வாதத்தை பெற ஒரு கண்டிஷன் கொடுக்குறார். எந்த வாக்கு தத்தமும் கண்டிஷன் இல்லாமல் கிடையவே கிடையாது. அப்போ உபாகம் 28 அதிகாரத்தில் நீ வருகையில் ஆசீர்வதிக்க, போகையில் ஆசீர்வதிக்கப்படுவ, கையின் பிரயாச ஆசீர்வாதம், கடன் வாங்க மாட்டேன், கடன் கொடுப்பேன், எல்லா ஆசீர்வாதமும் வருது. ஆனால் முதல் 2 வசனத்தை சொல்கிறாரு, கர்த்தருடைய சத்தத்தை கவனமாக கேட்டு அவருடைய வார்த்தையின்படி நடந்தால் இதெல்லாம் உனக்கு வரும் அப்படின்னு சொல்கிறார். அப்போது நம்ம பெரும்பாலும் அந்த வாக்கு தத்தத்தை மட்டும் பார்க்குறோமே ஒழிய, இந்த வாக்கு தத்தத்திற்கு தேவன் கொடுத்துருக்கிற கட்டளை கண்டிஷனை பார்க்கறது இல்லை. அதுதான் பிரச்சனை. அப்போ அதிகாரம் கொடுத்துருக்கு, ஆண்டவர் தந்துட்டாரு, நான் வேர்டில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா முடியாது. அதுக்கு பின்னால் இருக்கிற உதாரணத்துக்கு ஒன்று சொன்னால், யாக்கோபு 4 அதிகாரம் 7 வசனத்தில்
பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், உங்களை விட்டு ஓடி போவான். கரெக்ட். அப்போ உனக்கு அதிகாரம் கொடுத்துருக்குறேன், பிசாசை எதிர்த்து நில்லு, அதிகாரத்தை பயன்படுத்து, பிசாசு ஓடித்தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஆண்டவர் வாக்குத்தத்தம் இருக்குது. யாக்கோபு 4:7 நீ எதிர்த்து நின்று அவன் ஓடிடுவான், ஏன்னா உனக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னாலும் அந்த வசனத்தினுடைய முன்பகுதியில் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசு எதிர்த்தினாங்க. அப்போ தேவனுக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் எனக்கு அதிகாரம் இருக்கு நான் பிசாசு எதிர்ப்பேன்னா அது செயல்படாது. அப்போ எல்லாமே ஒரு தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் அதிகாரம் எல்லாமே கண்டிஷனுக்கு உட்பட்டது. அப்போ அதில் என்னது, இப்போ ஒரு கற்பம் குழந்தை பெறுறதுன்னா ஃபேமிலி சம்மந்தப்பட்டது. இப்போ ஃபேமிலிக்குன்னு கண்டிஷன் கொடுக்குறார், மனைவிகள் புருஷனுக்கு கீழ்ப்படியணும், புருஷர்கள் மனைவியிடத்தில் அன்பு கூறணும். அப்போ அதில் அந்த ரிலேஷன்ஷிப் கரெக்டாக இருந்தால் தான் அந்த ஜெபத்து பலிக்கும், கிளைம் பண்ண முடியும். அதே மாதிரி தான் நம்ம கடன் வாங்காமல் இருக்கணும், கடன் கொடுக்குறவளாக இருக்கணும்னா ஆண்டோடைய வசனத்தை கவனமாக கேட்டு தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை கரெக்டாக கொடுக்கணும், பணத்தை கரெக்டாக செலவு பண்ணணும் ஆண்டவர் விரும்புகிறபடி. அப்போ தான் அந்த வாக்குத்தத்தம் பலிக்கும். இதை நிறைய பேர் யோசிக்கிறது இல்லை. ப்ராப்ளம் என்னென்னா வாக்குத்தத்தம் அதனால் நான் கிளைம் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதே மாதிரி தான் அதிகாரமும், அதை பற்றி நமக்கு தெளிவாக பார்க்கணும். ஆமாம் சார், நீங்கள் சொல்கிற முக்கியமான பாயிண்ட் அமெரிக்காவில் இந்த ஃபெய்த் டீச்சிங் சொல்லி நேம் அண்ட் கிளைம். ஆமாம், ஒரு பில்டிங் இருக்குது, இந்த பில்டிங் எனக்கு வேணும்னு சொன்னால் உனக்கு கிடச்சிரும் அப்படின்னு சரியாக தவறான உபதேசம். இது எதை வச்சு சொல்கிறாங்க, என்ன வசனத்தை பேஸ் பண்ணி சொல்கிறாங்க? உன் நாமத்தில் எதை கேட்டாலும் தருவேன். அது ஆங்கில வேதத்தில் எனிதிங், அதாவது நம்ம தமிழ் பைபிள் அப்படி இல்லை, ஆங்கிலத்தில் ஒரு வசனம் இருக்குது, இஃப் யூ டச் எனிதிங் அண்ட் கிளைம் இட் யூ கேன் ரிசீவ் இட். ஆனால் தமிழ் அப்படி இல்லை, நீ தொட்டுலாம் இது பண்ணலை, விசுவாசத்தை அறிக்கையிடுன்னு சொல்லியிருக்கேன். அப்போ அதில் விசுவாசம், அப்போ அதில் சும்மா அறிக்கைட்டு, அப்போ ஒரு ஃப்ளைட் இப்படி கை வச்சு ஜெபிச்சா ஃப்ளைட் சொந்தமாயிருமா? அடுத்த ஆள் வீடு போய் கை வச்சு ஜெபிச்சா சொந்தமாக்கிறோம். இது ஒரு தவறான டீச்சிங். அமெரிக்காவில் தான் உங்கள் நாட்டில் தான் இந்த தவறான டீச்சிங்லாம் ஆரம்பிக்குது. நீங்கள் தான் ரொம்ப ஜெபிக்கணும். அங்கேருந்து இறக்குமதி ஆகுது உலக நாடுகளுக்கு. இப்போ ஓரளவுக்கு அது குறைஞ்சிருச்சு. ஸோ இது பார்க்குற விசுவாசிகள் கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டேஜில் அந்த டீச்சிங் கேட்டுட்டு அதை நம்ம தொங்கிட்டு இருக்க முடியாது. ஸோ ஆண்டோட வார்த்தையின்படி கீழ்ப்படிஞ்சால் அந்த ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அவ்வளோதான். இப்போது அதிகாரம் பற்றி பேசணும், எப்போ எழுந்தோம், எப்போ மீட்டுக்கொள்ள. இல்லை, இப்போ அதான் இப்போ நம்ம நேற்றுக்கு பேசினார், இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளும் போது, ரட்சிக்கப்படும் போது, அப்போ தான் சும்மா கிறிஸ்தவன்னு சொல்கிறதுனால இல்லை, சர்ச்சுக்கு போகிறதுனால இல்லை, மனம் திரும்பி இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பின் அனுபவத்தை பெறும்போது தான் தேவனுடைய பிள்ளை என்கிற ஒரு அதிகாரம், அது ஒரு அத்தாரிட்டி. அப்போ அது ஜெபத்தில் அவன் அதிகாரத்திலும் ஆண்டவர்கிட்ட பேசலாம். ஆண்டவர் நம்முடைய பிள்ளை வந்திருக்கிறேன் நான், நீங்கள் எங்கள் அப்பா தானே, எனக்கு இதை செய்யுங்கன்னு உரிமையாக கேட்டு பெற்றுக்கொள்ளுகிற அதிகாரம். புத்திர சுவிகாரம். ஒரு பிள்ளை தாப்பாட்ட உரிமையாக கேட்டு பெற்றுக்கொள்ளுகிற அந்த அதிகாரம் தான் அது கொடுக்கப்படுகிறது. அதை வச்சுட்டு நம்மளை பாதுகாத்து கொள்ளாமல் தவிர அதை வச்சுட்டு பிசாசு துரத்த முடியாது. அதுக்கு அடுத்த ஸ்டெப் போகணும். ஏன்னா சின்ன குழந்தை போய் கேட்டு பெற்றுக்கொள்ளாமல் தவிர அந்த குழந்தைக்கு அது இந்த குழந்தைக்கு என்னென்ன உண்டோ அதை தான் அவன் பெற்றுக்கொள்ள முடியும். அதனால் குழந்தைத்தனமாக கிறிஸ்தவங்க இருந்து பெரிய காரியத்தை நீங்கள் கிளைம் பண்ண முடியாது. கவனமாக இருக்கணும். அது அப்போ அதுக்கு என்ன பண்ணால் புத்திரராக மாறணும். அது ரோமர் 8 இருக்குது. எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். ரோமர் 8:14 இருக்கிறது. ரோமர் 8:14 எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். அப்போ யோவான் 1:12 சொல்லுது, நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்போது யூ ஆர் சில்ட்ரன் ஆஃப் காட், சைல்ட் ஆஃப் காட், தேவனுடைய குழந்தையாயிருக்கு. சரி. ஆனால் சின்ன குழந்தை 5 வயசு குழந்தைகிட்ட நீங்கள் பைக்கை கொடுத்து ஓட்ட சொல்ல மாட்டீங்க, பேங்குக்கு அனுப்ப மாட்டீங்க, காசை கொடுத்து பேங்கில் போட்டோன்னு சொல்ல மாட்டீங்க. உங்கள் குழந்தை தான், அது செய்ய மாட்டீங்க. ஏன்னா அது குழந்தை, சின்ன பிள்ளை. அது எனக்கு அப்பா மிட்டாய் வாங்கிட்டு வாங்க, எனக்கு பென் வாங்கி கொடுங்க, எனக்கு பேக் வாங்கி கொடுங்க, ஸ்கூலுக்கு போகிறேன்னு கேட்டால் அது கேட்டு வாங்கும். அதுதான் அது செய்ய முடியும்.
ஆனால் நீங்கள் வந்து பெரிய ஒரு பேங்குக்கு போகணும், நீங்கள் ஒரு பெரிய ஆள்கிட்ட பேசணும், பிஸ்னஸ் சம்மந்தம் பேசணும்னா புத்திரனாக மாறணும். புத்திரனா சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் ஆஃப் காட். அப்போது ஆவிக்குரிய நிலைமையில் வளர்ந்து அபிஷேகம் பெற்று தேவனோடு நெருக்கமாக இருந்தால் தான் அந்த அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்த முடியும். அந்த ஸ்டேஜில் தான் இந்த அதிகாரம், அந்த பெரிய அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அப்போ ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை கிறிஸ்தவங்க புரிந்து கொள்ளணும் இல்லை? கண்டிப்பாக. இப்போ அதிகாரம்னா என்ன? அது ஒரு பெரிய கேள்வி. அதிகாரம்னா என்ன? எனக்கு 2-3 டெக்ஸ்ட் வந்துச்சு. சரி, நீங்கள் பேசுனீங்க எல்லாம் சரி, நல்லா இருக்குது. வாட் இஸ் அத்தாரிட்டி? அதுலேருந்து பில் பண்ணாக்கா நல்லா இருக்கும்னு ஒரு டெக்ஸ்ட். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள். அது எப்படி சொல்லாங்கனாக்கா, இது அத்தாரிட்டி இஸ் த டெலிகேட்டட் பவர், ஒரு பகிர்ந்து அளிக்கப்பட்ட வல்லமை. அப்போது அத்தாரிட்டியும் பவருக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ அத்தாரிட்டி பெருசா இல்லை வல்லமை பெருசா? ஸோ இப்போ அத்தாரிட்டி இஸ் டெலிகேட்டட் பவர். அது அதிகாரம்தான் வல்லமை. அதிகாரம்தான் எல்லாத்தினுடைய மோர் பவர்ஃபுல். இப்போ உதாரணத்துக்கு இப்போ சீஃப் மினிஸ்டர் ஒரு ஸ்டேட்னா முழு ஸ்டேட்டுக்கும் இஸ் அத்தாரிட்டி, அவரால் எதை செய்ய முடியும் அதான். ஆனால் ஒரு எஸ்பி, ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல் எஸ்பின்னா அவருக்கு ஒரு அதிகாரம் இருக்குது, அவருக்கு ஒரு பவர் இருக்குது, போலீஸை கண்ட்ரோல் பண்ண செய்கிறதெல்லாம். சீஃப் மினிஸ்டர் அவர் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா அவர் தான் கூடின அதிகாரம். அப்போ அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்படும், அதாவது பகிர்ந்தளிக்கப்படுகிற வல்லமை அப்படின்னு சொல்லாமல் அதிகாரத்தை. இப்போ வந்து எஸ்பின்னா அவங்களுக்கு ஒரு அதிகாரம் இருக்குது, எஸ்ஏன்னா அவங்களுக்குன்னு அந்த ஒரு ஜுடிஷியரியில் அவங்களுக்கு ஒரு அதிகாரம் இருக்குது, அதை பயன்படுத்தலாம். இது மாதிரி போலீஸ்காருக்குன்னு அவருக்கு ஒரு அதிகாரம் இருக்குது, தாசில்தாருக்குன்னு அவருடைய ஏரியாவில் ஒரு அதிகாரம் இருக்குது. அது மாதிரி வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுன்னா அந்தந்த டிபார்ட்மெண்ட் ஆளிகள் தான் அந்தந்த அதிகாரம் இருக்கும். அது பகிர்ந்தளிக்கப்பட்ட ஒரு அவங்களுக்கு அந்த வல்லமைன்னு சொல்லலாம், பவர். இவங்களுக்கு வந்து பவர் இருக்குது, இந்த ஆளை டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கு பவர் இருக்குது, இவர் வந்து ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ஒரு பவர் இருக்குது. அந்த பவர் எங்கேருந்து வந்துச்சு? அத்தாரிட்டி. மேலே இருக்கவங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு வந்து அவங்கள மேலே வந்து அவங்கள ஒழுங்கு பண்ணவும் அவங்கள ஆக்ஷன் எடுக்கவும் ஒரு பவர் அவர் கொடுக்கப்பட்டிருக்குது. அப்படின்னா மேல் அதிகாரத்திலேருந்து அவர் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ அதிகாரம் தான் பெருசு, அதிகாரம் தான் வல்லமை ஆட்டி படைக்கும். இப்போ நீங்கள் கூட முன்னாடி சொல்லிட்டுருப்பீங்க, ஒரு போலீஸ்மேன், ஒரு டிராஃபிக் இன்ஸ்பெக்டர். ஆமாம், இப்போது ஹெவி டிராஃபிக் நடக்குது, பெரிய பெரிய லாரிலாம் வரும், பெருசாக இருக்கும். அந்த போலீஸ்கார போய் ரோட்டில் நின்று அப்படி கை காமிச்சா அது நிற்கும். அது மேலே ஏறினா இவர் சட்னி ஆயிடுவார், நோஞ்சானா இருப்பார். ஆமாம், அவர் நோஞ்சானா இருப்பார். அது அவ்வளோ பெரிய வாகனம், பெரிய லாரி கூட தைரியமாக ரோட்டில் நின்று இருப்பார். எப்படி அவரால் செய்ய முடியுது அப்படின்னா, இப்போ நீங்களே நானும் போய் செய்ய முடியாது. நம்ம போய் நின்று நம்மள அடித்து போட்டு போயிடுவான். ஏன்னா புத்தி இருக்குதாட உனக்கு ரோட்டில் நிற்கிற அப்படின்னு. ஆனால் டிராஃபிக் கான்ஸ்டபிளை சொல்ல முடியாது. அவங்களுக்கு கவர்மெண்ட் அந்த அதிகாரம் கொடுத்துருக்கு. அந்த அதிகாரத்தை அவர் பயன்படுத்துகிறார். பயன்படுத்துறதுனால அதெல்லாம் நிற்கிது, டிராஃபிக்கை ஒழுங்கு பண்ண முடியுது. சரி, இவர் அதிகாரத்தை பயன்படுத்தாட்ட என்ன நடக்கும்? இப்போ டிராஃபிக் கான்ஸ்டபிள் வந்து இப்போ திடீர்னு கரண்ட் போயிட்டு டிராஃபிக் லைட் எல்லாம் ஆஃப் ஆகிட்டுது, நெருக்கம் இருக்குது அப்படின்னு சொன்னால் டிராஃபிக் கான்ஸ்டபிள் ரோட்டில் கரையில் நின்றுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தால் என்ன ஆகும்? கன்ஃபியூஷன், எல்லாம் நிறைய ஆக்சிடெண்ட்டு, விபத்து, ஆபத்து வரும். இதே தான் இன்றைக்கி உலகத்தில் நடக்குது. ஏன்னா அதிகாரம் பெற்ற ஊழியர்களும் தேவ பிள்ளைகளும் கை கட்டி அவங்களுக்குள்ள அதிகாரம் தெரியாமல் ஒதுங்கி நிற்கிறதுனால தான் பிசாசு முழு விடுதலையோடு ஆட்டம் போடுறாங்க. நல்ல பாயிண்ட், கரெக்ட். அதுதான் பிரச்சனை. அப்போ ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஊழியர்களும் தங்களுடைய அதிகாரத்தை அறிந்து சரியாக செயல்பட ஆரம்பித்தா பிசாசனுடைய சகல கிரியைகளையும் முடைக்கிற முடியும். இப்போ அத்தாரிட்டி வந்து இந்த அத்தாரிட்டியோட வேல்யூ வந்து அது யாருகிட்ட இருந்து வருதோ அதை பொறுத்து இருக்குது இல்லை. இப்போ வந்து ஒரு தேசத்தோட பிரைம் மினிஸ்டரோ இல்லை பிரசிடெண்ட்டோ ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அம்பாசிடராக இன்னொரு கண்ட்ரிக்கு அனுப்புகிறாங்க. ஸோ ஒரு கண்ட்ரியே ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு அதிகாரம் இருக்குது. அப்போது அத்தாரிட்டி கொடுக்குற யாருன்னு அப்படின்னு ரொம்ப முக்கியம். ஒரு பெக்கர், ஒரு பிச்சைக்காரன் வந்து இன்னொருத்தண்டு போய் நான் இந்த ரீஜனில் உனக்கு அத்தாரிட்டி ஒன்று எஸ்பியாக போடுறேன்னு சொல்ல முடியாது. ஸோ அத்தாரிட்டி கொடுக்குற ஆள் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லை? அது நீங்கள் என்ன ஃபீல்? ஆமாம், இப்போ வந்து ஒரு ஆளுக்கு அதிகாரம் ஒன்று, யார்கிட்ட அந்த அதிகாரம் கொடுத்தது அப்படி கேட்பாங்க.
இப்போ ஏசிகிட்ட கேட்குறான், உங்களுக்கு யார் இந்த அதிகாரம் கொடுத்தா அப்படிலாம் நீ அதட்டுறீர இன்னைக்கு. அவர் பரலோகத்தில் வந்தவர், முழு அதிகாரம் அவர்கிட்ட இருக்குது. அதே மாதிரி ஒருத்தர் வந்து பண்ணால் உனக்கு யார் இந்த அதிகாரம் கொடுத்தா, இங்கே வந்து பெரிய அதிகாரம் பண்ணுற அப்படின்னு பேசுவாங்க. அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி யார்கிட்டேருந்து அதிகாரம் வருது? இப்போ காவல்துறைக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்குது. அது வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுன்னு எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு ஏரியாவில் காவல் அந்த ஏரியா காவல் நிலையத்தை சுற்றி உங்களுக்கு இந்த இடத்துக்குள்ளே அவங்க அதிகாரம் செல்லும். அப்போ அடுத்த இடத்துக்கு போனால் உனக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்? இதுவும் ஏரியா கிடையாது, உனக்கு கொடுக்கப்பட்ட ஏரியா அதுதான். அப்போ அவருக்கு யார் அந்த அதிகாரம் கொடுத்தா? டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி என்னை அனுப்பியிருக்காருயா, நாங்கள் வந்திருக்கேன், அவருடைய சார்பாக நான் வந்திருக்கேன்னா செல்யூட் அடிப்பாங்க. அவரே அனுப்புனாரா? ஆமாம், அவர் மூலமாக ஸ்பெஷலாக அனுப்பியிருக்கிறாருன்னா செல்யூட் அடிப்பாங்க. அது மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒவ்வொரு எஸ்பி இருந்தாலும் சீஃப் மினிஸ்டர் ஒரு ஆள் அனுப்புகிறான்னு வைங்க, எஸ்பி இருந்துன்னு செல்யூட் அடிக்கணும். ஏன்னா நேரடியாக சீஃப் மினிஸ்டர் அதிகாரம் கொடுத்து அனுப்பியிருக்காரு. ஸோ யூ ஹவ் டு ஆன்சரபிள் அப்படி மாதிரி. அப்போது யாருக்கிட்டேருந்து அதிகாரம் வருதோ அதுக்கேற்ற பவர், அதுக்கேற்ற வல்லமை அந்த அதிகாரத்தில் வெளிப்படும். அப்போ நமக்கு அதிகாரம் கொடுத்தது யார்? தேவன். வானத்தை பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவன், அவருடைய ரெப்ரஸன்டேட்டிவாக நம்ம இந்த பூமியில் இருக்கிறோம். அப்போ வந்து இதை தான் முதல்ல நம்ம விசுவாசிகனை அறிந்து கொள்ளணும். எனக்கு எங்கேருந்து அதிகாரம் வந்தது? பரலோகத்தின் தேவன், அவர் தான் முழு உலகத்தையும் ஆண்டு நடத்துகிறவர். அவர் எனக்கு இந்த அதிகாரம் கொடுத்து, உனக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறப்பா நீ பயன்படுத்துன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ அவர் தானே, அவரோட பெரிய ஒரு பிரசிடெண்ட் யார் இருக்கா? யாருங்க? அமெரிக்க பிரசிடெண்ட்டாக இருந்தாலும், சீன பிரசிடெண்ட்டாக இருந்தாலும், ரஷ்ய பிரசிடெண்ட் இருந்தாலும் அவருக்கு கீழே தான். அப்போ அவருடைய ரெப்ரஸன்டேட்டிவாக நம்ம இந்த பூமியில் இருக்கிறோம். அப்போ அவர்கிட்ட இருந்து தான் அதிகாரம் நமக்கு வருது. இதை முதல்ல நல்லா நம்ம புரிந்து கொள்ளணும். இந்த அதிகாரம் ஏதோ நான் ஜெபிக்கிறேன், அந்நிய பாஷை பேசுகிறேன், ஏதோ நடக்குது அப்படின்னு நினைக்கூடாது. நம்ம வந்து விசுவாசம் அங்கே அதான் சோர்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி. சோர்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி வந்து ஆண்டவர் தான். அவர் தான். இப்போ வந்து வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரம், இயேசு சொல்கிற சீஷர்கிட்ட, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு விசுவாசி அறிவிங்க பண்ணுறாரு. ஆமாம், அப்போ என்ன சொல்கிறார்? ஒருத்தனுக்கு பயப்படாத, ஒரு பிசாசு கிரிக்கும் பயப்படாத, நான் உனக்கு அதிகாரம் கொடுத்து அனுப்புகிறேன். என்கிட்ட இருக்க முழு அதிகாரம், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் என்கிட்ட இருக்குது. அதனால் நீ போய் சுவிசேஷத்தை அறிவி அந்த அதிகாரத்தோட அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ அதை நம்ம விசுவாசிக்கணும். இது விசுவாசத்தினால நம்ம சொந்தமாக்கணும். இல்லாட்டா பயந்துக்கிட்டே தான் இருப்பா, என்ன பண்ணுறது, என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி பூச்சி. என்னை அனுப்பினவர் யார்? அவர் எனக்கு சும்மா அனுப்பல, அதிகாரம் கொடுத்து அனுப்பியிருக்கிறாரு, அவருடைய பின்னணியில் இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு தேசத்துலேருந்து அம்பாசிடர் அனுப்புகிறாங்க. அவர் மேலே கை வச்சா அந்த தேசமே எழும்பும். என்னுடைய தேசத்தினுடைய ரெப்ரஸன்டேட்டிவ் நீ எப்படி தொட முடியும்? அதனால யுத்தமே ஆரம்பிக்கும். வாருன்னே கன்சிடர் பண்ணிடுவாங்க. ஆமாம், அதை பண்ணிடுவாங்க, உடனே பண்ணிடுவாங்க. ஏன்னா அவர் வந்து அவ்வளோ கவனம். எங்கள் நாட்டுக்கு கிடைச்ச ஏற்பட்ட அவமானம், எங்கள் நாட்டுக்கு நீங்கள் துரோகம் பண்ணிட்டீங்க, நாங்கள் எங்கள் நாடு பின்னால் நிற்கும். அந்த தைரியத்தில் தான் இன்னொரு நாட்டில் போய் அம்பாசிடராக இருக்கிறாங்க. அப்போ நமக்கு மேலே ஒருத்தர் கை வச்சா எந்த ராஜ்யம் எழும்போம்? பரலோக ராஜ்யம், தேவனும் தேவனுடைய ராஜ்யமே எழும்போம். இந்த விசுவாசம் இருந்தால் நீங்கள் தைரியமாக ஆண்டவருக்காக மூவ் பண்ணலாம். அதனால தான் சிலர் சொல்லுவாங்க, எப்படிங்க அவங்களுக்கு இவ்வளோ தைரியம்னுவாங்க. எனக்கு என்ன தைரியம்? நான் சாதாரண மனுஷன், 4 பேர் அடித்தா கூட அவ்வளோதான் முடிஞ்சு. ஆனால் எனக்கு பின்னால் ஒரு கவர்மெண்ட் இருக்குது, அவர் சர்வலோகத்தின் ஆண்டவர் இருக்கார், அவருக்கு ஒரு பெரிய சேனை இருக்குது, கோடான கோடி தூதல் இருக்கிறாங்க. அதனால் எனக்கு கை வச்சுட்டா, அவர் அனுமதித்து கை வச்சா அது வேறு, பாடுகளை சகிக்க சொல்வார். அவர் அனுமதி இல்லாமல் கை வச்சா பரலோகம் கொந்தளிச்சிடல, எழும்புல, எனக்காக யுத்தம் பண்ணல. அந்த தைரியம் தான் நம்ம வந்து தைரியமாக வந்து சுவிசேஷம் அறிவிக்கிறது. அப்போ இப்போ இப்படி பார்க்கலாம் இல்லையா, சாத்தானுக்கு சேனை இருக்குது, ஆனால் நம்ம தேவன் சேனைகளின் கர்த்தர் பற்று. ஸோ பரலோகத்துலேயும் அந்த சேனைக்கு கோடான கோடி அவர்களோடு இருப்பவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அப்போ கண்ணுக்கு தெரியாத சேனை, அது திரள் கூட்டம் கர்த்தர் நமக்காக வச்சிருக்கு. ஒரே ஒரு தூதன் அனுப்பினா போதும், லட்சக்கணக்கான பேர் செத்துறோம். பைபிளில் பார்க்குறோம்ல, ஆண்டு ஒரு தூதன் அனுப்பினா முடிஞ்சிடும், அவ்வளோதான். அப்போ இந்த சோர்ஸ் ஆஃப் அத்தாரிட்டியில் இந்த ரோமர் 13:1 அது எப்படி உட்காருதுன்னு அது நீங்கள் சொன்ன பாயிண்ட் அப்படியே விவரித்து சொன்ன.
நீங்கள் ரோமர் சொன்னது 13 அதிகாரத்தில் அரசாங்கத்தை பற்றி ஆண்டவர் பேசுகிறார். அந்த வசனமே அரசாங்கத்தை பற்றி இருக்கிறது. எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு தேசத்தில் அதிகாரம், இது ஒரு தேசத்தில் எம்எல்ஏ, எம்பி, அது மாதிரி காவல்துறை அதிகாரி, மினிஸ்டரு, ஒரு சீஃப் மினிஸ்டரு, அவங்களுடைய ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள அதிகாரிகள், டிஃப்ரெண்ட் லெவல்ஸ், கல்வித்துறை அதிகாரி இருக்கிறாங்க, அது மாதிரி விவசாயத்துறைக்கு எல்லாத்துக்கும் ஒரு அதிகாரி, அவங்களுக்கு அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் முழு உரிய ஒரு அதிகாரம் இருக்குது. இந்த அதிகாரம் எல்லாமே தேவனாலே கொடுக்கப்படுகிறதா. ஹையஸ்ட் ஆண்டவர் தான், அவர் தான் பெரிய ஹையஸ்ட் கவர்மெண்ட். அப்போ ஆண்டவர் தான், அவர் தான் மனிதர்களுக்கு நன்மை செய்யும்படி வசனம் இருக்குது. உனக்கு நன்மை உண்டாயிருக்கும்படி 4ஆம் வசனத்தில் அவன் தேவனுடைய ஊழியக்காரனாக இருக்கிறான். அப்போ அந்த அதிகாரத்தில் இருக்கிறவங்க உனக்கு நன்மை செய்யும்படிக்கு தேவனுடைய ஊழியக்காரன். இன்றைக்கி நம்ம ஒரு எம்எல்ஏ வர்றாரு, மினிஸ்டர் வர்றாருன்னா ஏன் அவங்களை கனப்படுத்துகிறோம்? அவங்க இந்துவாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், கிறிஸ்தவம் இல்லாதவங்களாக இருக்கலாம், கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களாக இருக்கலாம். ஒரு மினிஸ்டரோ எம்எல்ஏவோ எம்பியோ வந்தால் நம்ம அவங்களை கனப்படுத்துகிறோம். அவங்கள ஒரு ஊழியக்கார மாதிரி கனப்படுத்துகிறோம். ஏன் அப்படின்னா வேதத்தில் அப்படி தான் இருக்குது. அவசரம் 4ஆம் வசனத்தில் உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவனுடைய ஊழியக்காரனாக இருக்கிறான், நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரனாக இருக்கிறான். அது மாதிரி 6ஆம் வசனத்தில் இதற்காகவே நீங்கள் வரியையும் கொடுக்கிறீர்கள், அவர்கள் இந்த வேலையை பார்த்து வருகிற தேவ ஊழியக்காரராக இருக்கிறார்களே. அப்போ இது அந்த கவர்மெண்ட் செட்டப்ன்றது ஆண்டவரால் உண்டாக்கப்பட்டது. ஒரு பிரைம் மினிஸ்டரு, மினிஸ்டர்ஸு, அதுக்கான ஒரு சட்டத்திட்டங்கள், அதுக்கப்புறம் சீஃப் மினிஸ்டரு, இதெல்லாம் தேவன் ஏற்படுத்தினார். இது எங்கே போனால் நீங்கள் மோசக்கிட்ட போகணும். முதல் ஒரு கவர்மெண்ட் அமைப்பு சட்டத்திட்டங்களை ஏற்றி கொடுத்ததே கர்த்தர் தான். அது வரைக்கும் எந்த நாட்டில் இப்படி சட்டத்திட்டங்கள் கிடையாது. ஆண்டவர் தான் மோசக்கிட்ட தெளிவாக பேசி சட்டத்திட்டங்கள் என்ன தப்புக்கு என்ன தண்டனை இதெல்லாம் எழுதி இதெல்லாம் மக்கள் கீழ்ப்படியணும். ஒரு ராஜா இருந்தால் அவன் எப்படி இருக்கணும், அவன் குடிமக்கள்னால் இப்படி எல்லாம் எழுதி கொடுக்குறார். சாமுவேல்கிட்ட ஆண்டவர் சொல்லும்போது இஸ்ரேல் மக்கள் ராஜா வேணும்னு கேட்டால் ஒரு ராஜாவுடைய பொறுப்பு என்ன, குடிமக்களுடைய எல்லாம் எழுதுன்றார். சாமுவேல்கிட்ட எழுதி இந்த மாதிரி ரிட்டனாக எழுதி உலகத்துக்கு கொடுத்ததே கர்த்தர் தான். வேறு எந்த மதத்திலையும் வேறு யாரும் மனிதனுக்கு கவர்மெண்ட்டு சிஸ்டங்கள் எழுதி கொடுத்ததா பார்க்கவே முடியாது. அப்போ முழு உலகத்தில் நடக்கிற எல்லா ராஜ்யத்தினுடைய சட்டத்திட்டங்கள், ஒழுங்குகள், அந்த அரசாங்கம், அதிகாரங்கள் எல்லாமே தேவனால் வரையறுக்கப்பட்டது. அதனால தான் அவங்க அதிகாரத்தில் வர்றவங்கள நம்ம ஒரு தேவ தூதனை போல் அவங்கள மதிக்கிறோம், கனப்படுத்துகிறோம். என்ன வசனம் நம்ம அப்படி சொல்கிறதுனால அவன் எப்படி இருந்துட்டு போட்டோம், ஏமாத்துறாளாக இருக்கட்டும், லஞ்சம் வாங்கலாக இருக்கட்டும், அது கர்த்தர் கணக்கு கேட்பார். அதுவே ஆண்டவரே சொல்கிறாரு 3ஆம் வசனத்தில், மேலும் அதிகாரிகள் நற்கிரியைகளுக்கு அல்ல துர்க்கிரியைகளுக்கே பயங்கரமாக இருக்கிறார்கள். அதையும் சொல்லிட்டார். அவன் நல்லது செய்யறதுக்கு இல்லை, லஞ்சம் வாங்குறதுக்கு, ஊழல் பண்ணுறதுக்கு, துர்க்கிரியை பண்ணுறது தான் தீவிரமாக இருக்கிறான். அதனால் நீ நன்மை செய்தால் அவனுக்கு பயப்பட தேவையில்லை. நம்ம நன்மை செய்திருந்தால் யாருக்கும் பயப்பட தேவையில்லை அப்படின்னு தான் நமக்கு வாழ சொல்லிக் கொடுக்குறது. அப்போ அதிகாரம் என்பது தேவனிடத்திலிருந்து வருது என்பது தான் வேதம் சொல்லுகிற ஒரு காரியம். அதில் தேசத்தை ஆளுகிறதற்கு மக்களுக்கு நன்மை செய்கிற அதிகாரம் வேறு, தேவ பிள்ளைகள் தேவ ஊழியர்களுக்கு ஆண்டவர் கொடுக்குற அதிகாரம் வேறு, வித்தியாசப்படுத்த. ஆமாம். இப்போ மக்களுடைய பிரச்சனை என்ன, பாவம் ஒரு பிரச்சனை, வியாதி ஒரு பிரச்சனை, சமாதானம் இல்லை, டிப்ரெஷன், அவனுக்கு என்ன தான் இருந்தாலும் இவனுடைய ரியல் ப்ராப்ளம் ஸ்பிரிச்சுவல் ப்ராப்ளம் எல்லாமே. இதை ஒரு முதலமைச்சராலையும் தீர்க்க முடியாது, பிரதமராலையும் தீர்க்க முடியாது. ஐயா எனக்கு டிப்ரெஷன், ஐயா எனக்கு சுகமாக்குங்கன்னா நான் இந்திய பிரதமர் சொல்லுகிறேன் டிப்ரெஷன் போட்டுனா போகுமா? அமெரிக்க ஜனாதிபதி சொல்கிறேன் பிசாசை போனா போகுமா? போகாது. ஒருத்தனுக்கு ஒன்று பண்ண முடியாது. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் வேறு. ஆனால் இந்த மக்களுக்கு உள்ள பிரச்சனை வேறு, ஆவிக்குரிய ப்ராப்ளம். பிசாசு அவங்கள டைரெக்டாக அட்டாக் பண்ணி பாவத்துக்குள்ளாக்கிறான், சாபத்துக்குள்ளாக்கிறான், வியாதிக்குள்ளாக்கிறான், பயத்துக்குள்ளாக்கிறான், அவனுடைய நிம்மதியை குலைச்சிட்றான், டிப்ரெஷனுக்குள்ளாயிடுறான். இவங்க விடுதலை பெறக்கு எங்கே போவாங்க?
அதுக்கு தான் தேவன் தன்னுடைய பிள்ளைகளை ரட்சித்து அபிஷேகம் பண்ணி, நீ தான் இந்த மக்களுக்கு விடுதலை கொடு, அதிகாரத்தை பயன்படுத்தி, நீங்கள் வேலை பார்த்து கொண்டு இருந்தாலும், டீச்சராக இருந்தாலும், ப்ரொஃபஸராக இருந்தாலும், பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும், இந்த பணியை நம்ம செய்யணும்னு எல்லாருக்குமே இந்த அதிகாரத்தை தந்திருக்கிறார். நம்ம என்ன நினைக்கிறோம், ஊழியக்காரனுக்கு தான் இந்த அதிகாரம். இதுதான் நம்ம தெய்வ பிள்ளைகளுடைய பிரச்சனை. அதெல்லாம் ஊழியக்காரங்களுக்கு தான், நமக்கு இல்லை அப்படின்னு. ஆனால் பசன் அப்படி சொல்லலை. விசுவாசிக்கிறவர்களால் நடக்க அடையாளம். அப்போ விசுவாசிக்கிற இயேசுவை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்கும் அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லாரும் பயன்படுத்த ஆரம்பித்தா திரள் கூட்ட மக்களை நம்ம விடுதலைக்குள்ளே நடத்திட முடியும். இங்கே தான் நம்ம தப்பு பண்ணுறோம். ஏன் சில பாஸ்டர்ஸே சொல்கிறாங்க, எனக்கு அந்த வரம் இல்லை பிரதர்ன்றாங்க. அது இப்படி அவங்க அறியாமை. ஒரு ஊழியக்காரனை கத்தரை அழைக்கும் போது ஒருத்தர் நீ தான் போய் எஸ்பி, இந்த மாவட்டத்துக்கு எஸ்பி நீ தான் கவர்மெண்ட்டை நியமிக்கும் போது எனக்கு அதிகாரம் இல்லைங்கன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அவங்க அந்த புரிந்து கொள்ளுதல் இல்லை, அறியாமை. ஒரு எஸ்பிக்கு முழு அதிகாரம். அந்த மாவட்டத்தில் என்ன நடந்தாலும் நீ அந்த அதிகாரத்தை பயன்படுத்தினா சமாதானத்தை கொண்டு வந்துடலாம். அப்போ ஒரு ஊழியக்காரன் எனக்கு அந்த வரம் இல்லை, எனக்கு வல்லமை இல்லைன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஆண்டவர் தந்திருக்கிறாரு, அவங்களுக்கு தெரியல, பயன்படுத்த தெரியல, அவங்களுக்கு என்ன அதிகாரன்றது தெரியல, என்ன கிருபன்றது தெரியல. வரம் தந்திருக்கிறாரு, கொடுத்துருக்கிறார், அது அவங்களுக்கு தெரியல. இதைத்தான் பிசாசை பயன்படுத்துகிறான், அறியாமையை தான் பயன்படுத்துகிறான். ரொம்ப 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 இந்த ஏரியா ரொம்ப கிளியர் ஆயிடுச்சு. இப்போ 13:1 அந்த கீழ்ப்படிய கடவன் இப்போ தேவனால் என்று ஒரு அதிகாரம் இல்லை. அப்போ அதிகாரத்துக்கும் கீழ்ப்படுதலுக்கும் என்ன சம்பந்தம்? அதாவது ஒரு சீஃப் மினிஸ்டர் என்னை எஸ்பியாக நியமிச்சிருக்கிறாங்க, என்னை தாசில்தாரை நியமிச்சிருக்காங்க, எனக்கு அதிகாரம் கொடுத்துருக்குறாங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. அதை பயன்படுத்தலாம். சீஃப் மினிஸ்டர்கிட்டேருந்து ஒரு ஆர்டர் வருது, அவர் என்ன சட்டத்திட்டம் சொல்கிறாரோ அதை நிறைவேற்றுறது தான் தாசில்தார் வேலை, எஸ்பி வேலை. இவங்கள ஒன்று கிரியேட் பண்ணி செய்ய முடியாது. அந்த கவர்மெண்ட்டுக்குன்னு ஒரு அதிகாரம் அந்த சீஃப் மினிஸ்டர் தலைமையில் அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க, இதுதான் ஹெல்மெட் போடணும் போடக்கூடாதுன்னு அவங்க தீர்மானம் பண்ணுவாங்க. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற வேலைக்கு தான் அதிகாரம்னா இவங்களுக்கு. அங்கே சொல்லாத ஒன்று இவங்க செய்ய முடியாது. அது சீஃப் மினிஸ்டர் நான் தான் சொல்ல எனக்கு அதிகாரம் கொடுத்துருக்கேன் இப்படி தான் சொன்னால் அவங்க மேலேருந்து சீட்டு கொடுத்துருவாங்க, இது சரியில்லை. இப்போ சப்மிஷன். அப்போ ஆண்டவர் தான் நமக்கு எல்லாமே, அவர் மூலமாக தான் அதிகாரம் வருதில்ல. நம்முடைய கண்கள் எப்போவுமே அவர் மேலே, அவர் என்ன சொல்கிறாரு, இது குறித்து என்ன சொல்லி இருக்கிறாரு, அப்போ என்ன காரியத்தை ஆண்டவர் சொல்லான்னு கவனம் செலுத்தி அந்த சட்டத்திட்டத்துக்கு, தேவனுடைய சட்டத்திட்டத்துக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சிருந்தால் தான் நம்முடைய அதிகாரத்தை பயன்படுத்த முடியும், பலிக்கும். நம்ம இஷ்டத்துக்கு பயன்படுத்த முடியாதுல்ல. கரெக்ட். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இந்த ரோமன் சென்டூரியன் கூட அவங்க கூட சொல்லுவான் இல்லையா, நான் அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டவனாக இருந்தோம் இல்லை. அப்போன்னா அந்த ரோமாபுரியில் இருக்கிற சீசருக்கு தான் கீழ்ப்பட்டவங்க. சீசர் எங்கே இன்னொரு நாட்டில் இருக்கிறார், அங்கேருந்து வரக்கூடிய தான் இங்கே கீழ்ப்படிவாங்க. அப்போ எனக்கு கீழ்ப்படிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. நான் ஒரு போனா போகிறேன், ஒருத்தனை வான்னா வர்றான், அந்த அதிகாரம் எங்கேருந்து வந்துச்சு அவனுக்கு? சீசர்கிட்ட வந்தது. எனக்கு அந்த அதனால தான் இவங்க எல்லாரும் பயப்படுறாங்க. அப்போ தேவனிடத்தில் இந்த அதிகாரம் நமக்கு வந்திருக்கிறது கன்ஃபார்ம் ஆனால் பிசாசு பயப்படுவான். நீ போனா பிசாசு போயிடும். அந்த அதிகாரம் உங்களுக்கு இல்லைன்னா பிசாசுக்கு தெரியும், நீ சும்மா ஏன்ட்ட ஏமாற்றி பார்க்குறியா, நம்மளுக்கு அதிகாரம் தெரியும் இருக்கா இல்லையான்னு கரெக்டாக அதுக்கு தெரியும். இப்போது இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துகிற எல்லாருமே அதிகாரத்தை நம்ம பார்க்க முடியாது. நம்ம ஸ்கேவானி ஒருத்தங்க இருக்காங்கல்ல, நம்ம மந்திரவாதம் செய்கிறவங்க, அவங்க பிசாஸ்தவத்தினாங்கல்ல. ஆமாம், அது 19 அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் 19 அதிகாரத்தில் இருக்குதா? ஆமாம், 14 வசனத்தில், அதாவது நீங்கள் 13லேருந்து பாருங்கள். அப்போஸ்தலர் 19 அதிகாரம் 13 வசனத்திலேருந்து, தேசாந்திரிகளாய் திரிகிற மந்திரவாதிகளாகிய யூதரில் சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்றார்கள். அப்போது இவங்க ஊழியக்காரங்க இயேசுவின் நாமத்தில் பிசாசு துரத்துறாங்கல்ல, போயிடுது. மந்திரவாதி இதை பார்க்குறாங்க. மந்திரவாதிகள் யூதரில் கூட மந்திரவாதி இருந்திருக்காங்க பாருங்க. மந்திரவாதிகளை கொன்று போட்டு அழிச்சிருந்தார் ஆண்டர், அதில் இருந்திருக்கிறான். அப்போ அவங்க இதை பார்த்துட்டு
நம்மளும் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தலாம். என்ன நம்ம மாதிரி நம்ம உட்காந்து ராத்திரியெல்லாம் பூஜை பண்ணுறோம், மந்திரம் பண்ணுறோம், அது இது பண்ணுறோம். இவன் சும்மா இயேசுவின் நாமத்தை சொன்னால் பிசாசு ஓடுது அப்படின்னு உடனே இவன் பவுல் சொல்லுகிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு சொன்ன உடனே பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேவா என்னும் ஒரு யூதனுடைய குமாரர் 7 பேர் இப்படி செஞ்சாங்க. 7 பேர் பாருங்க, பிழைப்பெய்த மந்திரவாதம். பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி பொல்லாத ஆவியை உடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களுமாக அந்த வீட்டை விட்டே ஓடி போனார்கள். அப்போ அவன் வீட்டில் பிசாசு துரத்து வந்திருக்கான். என்ன சொல்கிறான்? பவுல் சொல்கிற இயேசுவை நாமத்தால் சொல்கிறேன்னா, பவுல் இயேசுவை எனக்கு தெரியும், பவுலையும் தெரியும், நீ யார்? அவனோட ஓட ஓட விரட்டிட்டு. அப்போது சாத்தானுக்கு நல்லா தெரியும், இவங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கு, இவங்களுக்கு அதிகாரம் இல்லை. இவன் அபிஷேகம் பெற்ற அந்த அதிகாரம் பெற்றவனாக இருக்கிறான், இவன் இப்போ தான் ரட்சிக்கப்பட்ட குழந்தையாக இருக்கிறான். எல்லாமே சாத்தானுக்கு தெரியும். நம்ம எந்த லெவலில் நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் எவ்வளோன்னு சாத்தானுக்கு தெரியும். நம்ம விட அவனுக்கு தெரியும் போல, அவனுக்கு நல்லா தெரியும். அடுத்த கேள்வி, இது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கேள்வி. இது அதிகாரம் சரி, ஏசாமி உலகத்தில் இருக்கும் பொழுது எந்தெந்த ஏரியாவில் அவருக்கு அதிகாரம் இருந்துச்சு, எதனது மேலே ஏசு அதிகாரம்? ஏன்னா ஏசு என்ன சொன்னார்? வானத்திலும் பூமியிலும் கொடுக்கப்பட்ட எல்லா அதிகாரம் என்கிட்ட இருக்குது, அதை தான் உங்ககிட்ட கொடுக்குறாங்க. இப்போ எது மேலே இயேசுக்கு அதிகாரம் இருந்துச்சு? ஓகே, அதான் முக்கியம். இப்போ ஆக்சுவலாக இந்த அதிகாரம் நமக்கு இயேசு கிறிஸ்துக்கிட்ட தான் வருது. அவர் தான் சோர்ஸ். நம்ம அவரை இல்லாமல் நம்மகிட்ட ஒரு அதிகாரம் கிடையாது. அப்போ இயேசுக்கும் நமக்குள்ள தொடர்பு சரியாக இருந்து இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தும் போது தான் அந்த அதிகாரத்தின் வல்லமை வெளிப்படுது. ஒரு பிசாசு போகிறதோ, வியாதி சுகமாகிறதோ எல்லாமே நடக்கிறது. அப்போ அந்த இயேசுவோடு உள்ளது தான். அப்போ இயேசு சொல்கிறார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரத்தை இயேசு வைத்திருக்கிறார். அதை தான் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு தர்றார். இப்போ ஒரு பெரிய ஃபேக்ட்ரி, 1000 பேர் வேலை செய்கிறாங்க, அப்பா நடத்துகிறாரு. அப்போ ஒரு ஸ்டேஜ் பையன் படித்து முடித்து விவரமாக வந்துட்டான். இப்போ அவனுக்குன்னா அவனை கூப்பிட்டு எல்லாருக்கும் சொல்லுவார், இனிமேல் என் பையன்தான் எல்லாத்தையும் கவனிப்பான் அப்படின்னு அவனுக்கு அதிகாரம் கொடுக்குறாரு. எல்லாருக்கும் மத்தியில் நீ தான் அத்தாரிட்டி, இனிமேல் அவன் தான் இந்த சிஇஓவாக இருப்பான், மேனேஜிங் டைரக்டராக இருப்பான்னா அப்போ எல்லோரும் அவனுக்கு பயப்பட ஆரம்பிச்சிருவான். ஏன்னா தகப்பன்ட்டு அதிகாரம் அவனுக்கு வந்திருக்குது அப்படின்னு. தகப்பன் வராட்டாலும் வீட்டில் இருந்தாலும் இங்கே பையனை வச்சு எல்லாம் காரியம் நடக்கும். அதே மாதிரி தான் ஆண்டவர் தான் முழு அதிகாரம் இயேசுக்கு. அவர் இந்த பூமியிலே அவருடைய நாமத்தின் நிமித்தால் அதிகாரத்தை பயன்படுத்த நம்மை அழைத்து நம்ம தெரிந்து கொண்டு அபிஷேகம் பண்ணி, என் அதிகாரத்தை உனக்கு தர்றேன், நீ பயன்படுத்து, மக்களுடைய விடுதலைக்காக நன்மைக்காகன்னு சொல்லி நம்மக்கிட்ட அந்த அதிகாரத்தை கொடுக்குறார். ஆனால் இப்போ நம்மளை கவனிச்சுக்கிட்டே இருப்பார். மகன் தப்பாக அதிகாரத்தை பயன்படுத்தினா தகப்பன் கூப்பிட்டு, ஏன்டா இப்படி பண்ணுற, நான் உனக்கு எதுக்கு அதிகாரம் கொடுத்தேன் அவன் கேட்பாங்கல்ல. அது மாதிரி தான் தப்பாக பயன்படுத்தினா டேஞ்சர் ஆகிரும். அப்போ அதிகாரம் இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்ட அதிகாரம் நமக்கு தர்றார். இயேசுக்கு என்னென்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டது அதுதான் ஆண்டவர் நமக்கு தர்றார். நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு வசனம் ஆண்டவர் சொல்கிறாரு. மத்தேயு 9:6 இயேசுக்கிட்ட ஒரு திமிர்வாதக்காரனை கொண்டு வர்றாங்க. இயேசு அவனை பார்த்து முதல்ல சில, மகனே உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறார். அப்போ இவனுக்கு யார் இந்த அதிகாரம் கொடுத்தா அப்படின்னு எல்லோரும் முறுமுறுக்கிறாங்க. கடவுள் தானே பாவத்தை மன்னிக்க முடியும் அப்படின்னு. அப்போ இயேசு கடவுள் தானே, அதனால அவர் மன்னிக்கிறார். அப்போ தான் இயேசு சொல்கிறாரு 6 பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும். பாவத்தை பூமியில் ஒரு மனிதனுடைய பாவத்தை மன்னிக்க அதிகாரம் பெற்ற ஒரே ஒருவர் இயேசு தான். அப்போ இதை மட்டும் நம்ம பயன்படுத்த முடியாது. இப்போ அது எனக்கு அதிகாரம் இருக்குது, குடிகாரனா வா உன் பாவத்தை மன்னிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால மன்னிக்க முடியாது. ஏன்னா நாமே பாவம் செய்து மன்னிப்பு பெற்றிருக்கிறோம். இல்லை நம்ம மன்னிக்க முடியாது. பாவத்தை மன்னிக்க எந்த மனிதனும் எந்த ஊழியக்காரனும் ஒரு மனுஷனுடைய பாவத்தை மன்னிக்க அதிகாரம் கிடையவே கிடையாது. அது இயேசுக்கு மட்டும் உள்ள அதிகாரம்.
ஏன்னு சொன்னால் அவர் ஒருத்தர் தான் மனுஷனுடைய பாவத்தை தன்மேல ஏற்றுக்கொண்டு பாவத்தை சுமந்து பரிகாரத்தை ஏற்படுத்தினவர். அவர் மட்டும்தான் ஒரு மனுஷனுடைய பாவத்தை மன்னிக்க முடியும். அதனால் நீங்களும் நானும் ஒரு ஆளுடைய பாவத்தை மன்னிக்க முடியாது, வழி நடத்த முடியும். இயேசு கிறிஸ்துக்கிட்ட கேளு, அவர் உன் பாவத்தை மன்னிப்பார். உண்மையாக அவன் அழுது ஜெபிச்சா ஆண்டவர் நமக்கு உணர்த்தவன் நான் அவன் பாவத்தை மன்னிச்சிட்டேன்னு சொல்லுவாரே தவிர நீ மன்னின்னு சொல்ல மாட்டார். நமக்கு அந்த அதிகாரம் கிடையாது. ஏன்னா நம்ம இன்னும் பாவம் செய்துறோம்ல, பாவத்தில் விழுகிறோம், எழும்புகிறோம், இன்னும் நம்ம குறைவுள்ள மனிதர்கள் தானே. அப்போ எப்படி நான் பாவத்தை மன்னிக்க முடியும்? மன்னிக்க முடியாது. எந்த பாஸ்டரும் மன்னிக்க முடியாது, எந்த போதகரும் மன்னிக்க முடியாது, எந்த பிஷப்பும் மன்னிக்க முடியாது, எந்த மத தலைவரும் ஒரு ஆளுடைய பாவத்தை மன்னிக்க அதிகாரமே கிடையாது. இப்போ கத்தோலிக்க சபையெல்லாம் அவங்க போய் இந்த ஒரு அறையில் உட்காந்து அவங்க என்ன வசனத்தை எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 20 அதிகாரத்தில் யோவான் 20, 22, 23 ஒரு வசனம் இருக்கு. அவர்கள் மேல் இயேசு ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள், எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். இது சீஷர்களை பார்த்து சொல்கிறார். இயேசுக்கு ஊழியம் செய்ய போகிற சீஷர்களை பார்த்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க, அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு, இந்த இடத்துல நான் பாவத்தை நீங்கள் மன்னிச்சா மன்னிக்கப்படும், மன்னிக்காட்டால் மன்னிக்கப்படாதுன்னா, அப்போ ஒரு குடிகாரனோ விபச்சாரக்காரனோ துன்மார்க்கனை கூப்பிட்டு நான் பார்த்து மன்னிக்க முடியாதுன்னா மன்னிக்க மாட்டேன், மன்னிப்பு இல்லையா அவனுக்கு? அப்போது அது இன்னொரு வசனத்துக்கு கான்ட்ரோவர்சி ஆகுது இல்லை? கண்டிப்பாக. தன் பாவத்தை மறைக்கணும் வாழை மாடையமா அறிக்கை செய்து விட்டு விட இறக்கம் பெறுவான். இயேசு கிறிஸ்துன்றத சகல பாவத்தை நீக்கி சுத்திகரிக்க. அப்போ கான்ட்ரோவர்சி ஆகுது. அப்போ இதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன? உண்மையான அர்த்தம் என்னன்னா, நீ ஊழியம் செய்யும்போது ஒருத்தன் உன்னை தாக்குறான், ஒருத்தன் உன்னை அடிக்கிறான், அவனை அவமானப்படுத்துகிறான், நீ அவனை மன்னிச்சா அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நீ மன்னிக்கலைன்னா ஆண்டவர் நியாயம் தீர்த்துடுவார், அவனுக்கு மன்னிக்கப்படாது. அதனால தான் ஒரு ஊழியக்காரனுக்கு ரொம்ப தப்புன்னா அந்த ஊழியாட்ட மன்னிப்பு கேட்கணும், அவன் மன்னிச்சாதான் மன்னிக்கப்படும். அதைத்தான் சொல்லியிருக்காரே தவிர இன்னொருத்தருடைய பாவத்தை, உனக்கு ஒரு ஒருத்தன் பாவம் செய்துட்டான், உன்னை அடிச்சிட்டான், உன்னை கேவலம் பேசிட்டான், உன்னை காயப்படுத்திட்டான், துரோகம் பண்ணிட்டான், அவனை நீ மன்னிச்சா அவனுக்கு மன்னிக்கப்படும், நீ மன்னிக்கலைன்னா கர்த்தர் நியாயம் தீர்த்துருவார். அதுதான் உண்மையான அர்த்தம். இதை வச்சுக்கிட்டு பாவம் செய்கிறவெல்லாம் வா நான் உனக்கு மன்னிப்பேன், நான் ஒரு ஊழியக்காரன்னா அப்படி கிடையாது. இயேசு ஒருத்தர் தான் பாவத்தை மன்னிக்க அதிகாரம் பெற்றவர். நிறைய பேர் ஏமாற்றப்பட்டு போகிறாங்க, அப்படி கிடையாது. உதாரணத்துக்கு சொன்ன, சென்னையில் ஒரு ஐயா, வயசான ஐயா, அவர் ட்ராக்ஸ் கொடுப்பார், தெருத்துறை பின்ன பிரசங்கம் பண்ணுவார். ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால் அந்த காலத்தில் அப்படி போய் நினைப்பார், பாவிகளே மனம் திரும்புங்கள் அப்படி சில பாவம் ஒரு குஷ்டரோகத்துக்கு சமம். அது பாவத்தை ஒரு வியாதிக்கு கம்பேரிசன்னு சொல்கிறார். ஒரு குஷ்டரோக வியாதி எப்படி மனுஷன் பாதிக்கப்படுற, பாவம் அப்படிப்பட்ட பாதிப்பை உண்டாக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு பிரசங்கம் பண்ணுறாரு. ஒரு ஆள் வந்துட்டான், நீ என்ன எனக்கு குஷ்டரோகம் நீ பேசுகிற, நீ எல்லாம் பாவின்னு எனக்கு குஷ்டரோகம் இல்லை அப்படி சொல்ல, பாவம் குஷ்டரோகம் மாதிரி வியாதியை போலது மனுஷனை அழிச்சிடும் தான் சொல்ல. ஓங்கி அடிச்சிட்டான். ஐயோ என்ன சொல்கிற நீ இப்படியெல்லாம் எங்களுக்கு குஷ்டரோகம் வரும்னு சொல்லி எனக்கு ஓங்கி அடித்து அவர் அவமானப்பட எல்லாரும் பார்க்குறாங்க, அவமானப்படுத்தி அனுப்பிட்டான். அவர் அப்படியே கூனி குறுகி துக்கத்தோடு போயிட்டார். இந்த ஆள் அடுத்த நாள் காலையில் காலையில் எழும்பி பல்லு விளைக்கிற கண்ணாடியில் பார்த்தா முகத்தில் பேச்சா ஒரு ஸ்கின் டிசீஸு. என்னடா அது ஒரே ராத்திரிக்குள்ளே முகம்லாம் அப்படி ஆயிட்டேன்னு பார்த்தா உடம்பெல்லாம் வந்துட்டு, என்னன்னு பார்த்தா குஷ்டரோகம். அப்போ தான் அவனுக்கு உணர்த்தினார், நேற்றுக்கு ஒருத்தனை குஷ்டரோகம்னு சொல்ல அடிச்சல்ல, அந்த ஆள் துக்கப்பட்டு போயிட்டான். ஊழியக்காரன் எல்லாருக்கும் மத்தியில் அவமானப்படுத்திட்டேன். அதனுடைய விளைவு உடனே தண்டனை. உடனே அந்த ஊழியக்காரன் எங்கேன்னு கண்டுபிடிச்சி அவர் வீட்டுக்கு போய் மன்னிப்பு கேட்டு, ஐயா என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் உங்களை கை நீட்டு அடிச்சுட்டேன், மன்னிப்பு கேட்டு என்னை மன்னிச்சு ஜெபிங்கன்னு அவர் மன்னித்து ஜெபிச்ச பிறகு இந்த வியாதி போச்சு. சென்னையில் நடந்தது. இது மாதிரி நிறைய நடக்குது, நிறைய நடந்திருக்கு, பார்த்துருக்குறேன் நான். என் ஊழியத்தில் நடந்திருக்கு. நிறைய நம்ம வெளியே சொல்கிறதில்ல, ஆனால் உண்மை அது நடக்குது.
நம்ம வருத்தப்பட்டு ஒருத்தர் மேலே துக்கப்பட்டு என்ன ஆண்டவரே இந்த மாதிரி என்ன பண்ணிட்டான்னு வருத்தப்பட்டா தேவன் நியாயம் தீர்த்துருவார். நம்ம அவங்கள ஆண்டவர் தெரியாமல் செஞ்சுட்டா மன்னிச்சிருங்கப்பான்னு சொல்லிட்டா அதைத்தான் இங்கே சொல்கிறார். யாருக்குன்னு சீஷர்கள் ஊழியம் செய்ய போகிறவங்களுக்கு ஊழியத்தை நிமித்தம் உனக்கு விரோதமாக உபத்திரப்படுத்துகிறான் அடிக்கிறான்னா நீ அவனை மன்னிச்சா மன்னிக்கப்படும், நீ மன்னிக்கலைன்னா மன்னிக்க விடாது அவனுக்கு. சரி, இது 2-3 பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டாக நீங்கள் கவர் பண்ணிருக்கீங்க. இது 3ஆக பிரித்தா ஒரு ஆள் இன்னொரு மனுஷனோட பாவத்தை மன்னிக்கவே முடியாது. இயேசு ஒருத்தர் தான் மன்னிக்க முடியும், வேற யாரும் மனுஷனுடைய. ஏன்னா அவர் ஒருத்தர் தான் மனிதனுடைய பாவத்தை அவரே சுமந்து, ரெண்டாவது அவர் ஒருத்தர் தான் பரிசுத்தர். மற்ற யார் மன்னிக்கிற? நீயே பாவத்தில் இருக்கிற, நீ எப்படி இன்னொருத்தரை மன்னிக்க முடியும்? மன்னிக்கிற ஆண்டவிடத்தில் வழி நடத்த முடியும். அவர் மன்னிச்சிட்டார்ன்றதை கர்த்தர் உணர்த்தன்னு சொல்ல முடியும். நீங்கள் கவலைப்பட ஆண்டு மன்னிச்சிட்டார் சமாந்த போன்னு சொல்லி நான் உன்னை மன்னிக்கிறேன் உனக்கு பாவ மன்னிப்பு கொடுக்குறேன்னு சொல்லவே முடியாது. வேதத்துக்கு புறம்பானது, அது ஒரு பாவம், அது அறியாமை. தெளிவாக வேதத்தில். ஏன்னா இப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில் மறிச்சனா தானே பாவம் மன்னிப்பு. ஆனால் அவர் சிலுவையில் மறிக்க முன்னாலே மன்னிக்கிறாரே எப்படி? இப்போ அந்த என்னது? அப்போ ரோம் அரசாங்கம் எப்போ சர்ச்சுக்குள்ளே வருதுன்னா கிபி 300 தான் வருது. அப்போ தான் இந்த கான்ஸ்டன்டைன் ஒரு கிறிஸ்தவ மதத்தை அவர் அறிவித்து அரசாங்கம் உள்ள நுழைஞ்ச பிறகு தான் சபை தீட்டுப்பட்டு போனது. அப்போ அரசாங்கத்தை கண்ட்ரோல் பண்ணுறவங்கள மத தலைவர்கள் மாறிட்டாங்க. அப்போ பணத்துக்காக எல்லாம் செய்ய ஆரம்பித்தாங்க. பணத்தை வச்சு பாவ மன்னிப்பு பெறலாம். பாவ மன்னிப்பு சீட்டுன்னு கொடுத்தாங்க. நீ என்ன பாவம் செஞ்சியா 5000 ரூபாய்க்கு சீட்டு வாங்கிக்க, பாவம் மன்னிக்கப்படும். நீ இந்த பாவம் செஞ்சியா 1000 ரூபாய்க்கு சீட்டு வாங்க. அப்போ பணம் சம்பாதிக்கிற நோக்கமாக சபையை மாற்றி சபையை பாழாக்குனதே கிபி 300க்கு அப்புறம் தான். இதுதான் சபை சரித்திரம். அதுக்கு முன்னால் வரைக்கும் அப்படி கிடையாது. பாவத்தை விட்டு மனம் திரும்ப, நீ அப்படி தான் வசனம் சொல்லு. பாவம் மனம் திரும்பினா அவனுக்கு மன்னிப்பு இல்லாமல் காசு கொடுத்தெல்லாம் பாவ மன்னிப்பு வாங்க முடியாது. இதை கொண்டு வந்ததே சபை தீட்டப்பட்டது கிபி 300 தான். இதான் சரித்திரம். அதுக்கப்புறம் தான் ரோம் அரசாங்கமே அதை அந்த அரசாங்க மரமாக அறிவிச்சு. அது வரைக்கும் ரோமுக்கும் சபைக்கு சம்மந்தம் கிடையாது. எருசலேம் தானே தலைமையிடமாக இருந்துச்சு. அப்புறம் ரோம் எங்கேருந்து வந்துச்சு? ரோமு கிபி 300 தான் வருது. இந்த சரித்திரம் தெரியாமல் தான் நிறைய பேர் அறியாமைக்குள்ளே இருக்கிறாங்க. எருசலேம் தான் தலைமையிடம் சபைக்கு. அப்போ அந்த காலத்தில் பேதுரு இப்போ அவங்க எல்லாம் அப்போ போப்பெல்லாம் கிடையாது, பைபிளில் இல்லையே, கிடையாது, அவங்கெல்லாம் கிடையாது. அது கிபி 300க்கு அப்புறம் வந்தது. சபை கரப்டட் ஆகி அரசாங்கம் உள்ள நுழைஞ்சி அதில் தான் இந்த மாதிரி காரியங்கள், தப்பான உபதேசங்கள்லாம். முதல்ல அந்த பாயிண்ட்டு. ரெண்டாவது நான் எனக்கு ஊழிய நிமித்தமாக யார் எனக்கு எதிராக துரோகம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நான் மன்னிக்கலாம். இப்போ ஸ்தேவான் எடுங்க. ஸ்தேவான் மேலே கல் எறிகிறாங்க. அவன் மரித்து கொண்டு இருக்கிறான். அப்போது அவன் இவளுடைய பாவத்தை இவளுடைய சுமத்த மன்னிச்சதுனால அவங்க தப்பிச்சாங்க. புரியுது அவங்களுக்கு? இயேசு சிலுவையில் மறிக்கும் பிதாவை இவளுக்கு மன்னியும். அவர் மன்னிக்காமல் இருந்திருந்தால் அப்போவே ஒரு பெரிய அளவு எருசலேமில் வந்திருக்கும். ஒரு தேவனுடைய குமாரன் மேலே அப்பாண்ட பழி சுமத்தி கொள்கிறாங்க. ஆண்டவர் வசனம் என்ன சொல்லுதுன்னா திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தார், பிதாவை மன்னியும் மன்னியும் மன்னின்னு அவர் பரிந்து பேசினதுனால அந்த நேரம் தப்பிச்சாங்க. இல்லாட்டினா நியாயத்தீர்ப்பு வந்திருக்கும் அவங்களுக்கு. ஸ்தேவான் மன்னிச்சதுனால தப்பிச்சாங்க. ஆனால் பேதுரு மன்னிக்கலை. பேதுரு ஜெயிலில் வைக்கிறான் ஏரோது. பேதுரு அதை பற்றி சம்பந்தம் இல்லாமல் வந்துடுறாரு. ஏரோது நான் செத்தான் கத்த நியாயம் தீர்த்துட்டாரு. நீங்கள் சரித்திரத்தை நல்லா பார்த்தா தெரியும். அப்போ அவங்க பாவத்தை உணர்ந்துருந்தால் பேதுரு மன்னிச்சிருப்பார். மன்னிச்சு ஜெபிக்காதனால ஏரோது மேலே கர்த்தர் கவனம் வச்சுட்டார். இவன் என் ஊழியக்காரன் மேலே கை வச்சான் அப்படின்னு தேவதூதனை வச்சுட்டார். அப்போ கரெக்டாக டைம் பார்த்து அடித்தான், புழுத்து செத்தான். அப்போ நீங்கள் இஷ்டத்துக்கு ஊழியக்காரன் மேலே பேசிட்டு நீ வாழ்ந்திருக்க முடியாது. தமிழ்நாட்டில் ஒரு அப்போ இந்த ஒரு தலைவர் அப்போ மத தீவிர ஒரு அமைப்பு தான் ஆளுகை செய்கிற. அப்பமும் திருச்சியில் பப்ளிக் மேடையில் பேசுகிறார் ஒரு ஆள், ஒரு எம்பி பேசுகிறாரு. இங்கே தமிழ்நாட்டிலேருந்து தான் வட இந்தியாவுக்கு மிஷினரிலாம் போகிறாங்க. இங்கே கை வச்சு அவங்களெல்லாம் ஒட்டுக்கன்னா வட இந்தியாவுக்கு போக மாட்டாங்க. அப்படி தான் இவங்க கிறிஸ்தவ மதத்தை அப்படி பரப்பு பண்ணுறாங்க. நான் டெல்லிக்கு போயிட்டு வந்துக்கிட்டோம். இங்கே தமிழ்நாட்டுக்கு அத்தனை ஸ்தாபனத்தை நான் ஓப்பன் மீட்டிங்கில் பேசுகிறார் அந்த ஆள். எதுக்கு மிஷினரிக்கு விரோதமாக பேசுகிறார். ஓப்பன் மீட்டிங்கில் திருச்சியில் பேசிட்டு நான் திரும்பி டெல்லியில் இந்த வரட்டை முதல்ல தமிழ்நாட்டில் தான் செய்ய போகிறேன்னு போனார். திருப்பி உயிரோடு வரல.
அவருக்கு என்ன வியாதின்னே தெரியாமல் செத்துட்டார். பிரபலமானவர், பேர் சொன்னால் தெரியும். அவர் வந்து காங்கிரஸில் பெரிய ஆளாக இருந்து அவர் வந்து கட்சி மாதிரி அதில் இருந்தவர். வெளிநாட்டிலேருந்து டாக்டர்ஸ் கொண்டு வந்தாங்க. அந்த ஆளுக்கு என்ன வியாதின்னு கண்டுபிடிக்காமல் செத்து போயிட்டான். பிணம் தான் வந்துச்சு. இது மாதிரி எத்தனை உதாரணம் சொல்ல முடியும்? ஓபி தியாகின்னு மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வர அவனா பார்லிமெண்ட்டில் சட்டம் கொண்டு வர்றதுக்கு 79 அந்த டைமில், அதாவது 79 அந்த டைமில் வந்து கொண்டு வர 79 மதமாக ஓபி தியாகம் பேர் எம்பி, மொரார்ஜி தேசாய் சீஃப் மினிஸ்டர். 3/2 பங்கு மெஜாரிட்டி ஆட்சி நடக்குது. அதனால் இவர் மொரார்ஜி தேசாய் தான் தூண்டி விட்ட, நீ சட்டம் கொண்டு வா, மெஜாரிட்டி நம்ம தான் இருக்க, சட்டம் ஏற்றிடுவோம், இந்தியாவில் நீ ஒருத்தனையும் மதமாற்ற விடக்கூடாதுன்னு சட்டம் கொண்டு வர ஓபி தியாகின்னு சபையெல்லாம் ஜெபி, பயங்கரமான சட்டம் அது. அந்த டைம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. எல்லா இடத்துலையும் ஜெபிச்சாங்க. அடுத்த பார்லிமெண்ட் கூட்டமே நடத்த முடியல, செதைச்சிட்டார் ஆண்டவர். ஓபி தியாகி பக்கவாதத்தில் பாதிக்கப்பட்டு மரணப்படுக்கையில் கிடந்து படுக்கையில் கிடந்து செத்தா. இது சரித்திரம். இந்தியாவில் எத்தனை என்னால் சொல்ல முடியும்? இதெல்லாம் மறைக்கப்பட்டு அப்படியே மூடிக்கிட்டு இருக்கிறான். இதுதான் உண்மை. அப்போ ஆண்டவருக்கு விரோதமாக ஒருத்தன் எழும்பிட்டா ஆண்டவர் அந்த ஊழியக்காரை மன்னித்து ஜெபித்தா தான் இறக்கும். இல்லை வருத்தப்பட்டுட்டு ஆண்டவர் உமக்கு நான் ஊழியம் செய்கிறேன் இந்த மாதிரி பண்ணி, அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார் நீ மன்னிச்சிருன்றார். அதனால தான் நம்மளை உடனே மன்னிப்பு சொல்கிறோம். ஆண்டவரை மன்னிச்சிருங்க, நம்ம அழிக்க வேண்டாம் நம்ம, ஏன்னா அதுதான் ஆண்டவருடைய சுபாவம். அதை தான் நம்ம செய்கிறோம். சிலர் வந்து அவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டால் ரொம்ப துக்கப்பட்டு மன்னிக்க மாட்டாங்க தெரியுமா, வருத்தப்பட்டு அழுதுருவாங்க. அவன் கண்ணீர் வடிச்சுட்டா நியாயத்தீர்ப்பு தான். அப்போ அதைத்தான் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எனக்கு சுவிசேஷ அறிவு ஊழியம் செய்யும்போது எவனா தீமை செய்கிறான் மன்னிச்சிரு, அவன் அறியாமல் செய்கிறான். அதனால தான் நான் உடனே மன்னிச்சிடுறோம். ஆண்டவரே எனக்கு விரும்ப பேசுகிறான் மன்னிச்சிருங்கன்னு. நம்ம மன்னிக்காமல் துக்கப்பட்டோம், அது தெரியாமல் நிறைய பேர் விளையாடிட்டு இருக்காங்க. நம்ம ஒன்றும் நடக்காது, என்னாலும் திட்டலாம் பேசலான்னு. ஊழியக்காரன் மன்னிக்கிறனால தான் அவனுக்கு இறக்கம், இல்லாட்டா அவ்வளோதான். ஆனால் நம்ம இயேசுவை பின்பற்றதுனால மன்னிக்க சொல்லி கொடுத்துருக்குறார். அதை தான் ஆண்டவர் சொல்கிறார். இது முக்கியமான பாயிண்ட்டு. நம்ம பார்த்துட்ருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளும் கவனமாக நோட் பண்ண வேண்டிய காரியம், எந்த ஊழியக்காரனையும் துக்கப்படுத்துகிறதோ விரோதமாக பேசுகிறதோ காசிப்போ இருந்துச்சுனாக்கா அவனுக்கு சாபமாக மாறிடும். அதனால் அது அந்த ஏரியாவில் கவனமாக இருக்கணும். ஆமாம், அதில் கவனமாக இருக்கணும். அப்போ இந்த அதிகாரத்தில் அதெல்லாம் ஒன்று இருக்குது. அப்போ அவங்க மன்னிக்கிறாரு, அது அவ்வளோதான். அதுக்கு தானே தவிர நம்ம வந்து யாருடைய பாவத்தை மன்னிக்க முடியாது. இயேசு தான் மன்னிக்க முடியும். அவருக்கு தான் அந்த ஒரே பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் அவருக்கு மட்டும்தான். ஏன்னா அவர் தான் சுமந்து தீர்த்தார். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம், வியாதியஸ்தரை குணமாக்குற அதிகாரம். இப்போ பைபிளில் பார்த்தீங்கன்னா சகல வியாதி அவர் குணமாக்கினார். நீங்கள் பாருங்க, மத்தேயு 15:30 பார்த்தா பலதரப்பட்ட வியாதியஸ்தர் கொண்டு வர்றாங்கல்ல, இயேசுகிட்ட வர்றாங்க. சப்பானிகள், குருடர், ஊமையர், ஓனர் எல்லாரையும் குணமாக்குறார். அப்போ எல்லா வியாதியின் மேலே இயேசுக்கு அதிகாரம் இருந்துச்சு. எனி டிசீஸ், அந்த அதிகாரத்தை ஆண்டவர் ஊழியர்களுக்கு கொடுத்து நீ போய் சகல வியாதியஸ்தரை குணமாக்கு சீசைகளுக்கு கொடுக்குற அந்த அதிகாரத்தை. யாரையும் வந்து நீ இப்போ பாவம் செய்தெல்லாம் மன்னிச்சிரு, விபச்சார மன்னிச்சிரு என்று சீசைடு ஆண்டவர் சொல்லலை. மனந்தர்மங்கள்னு பிரசங்கம் பண்ணு, வியாதியஸ்தரை குணமாக்கு, பிசாசை துரத்து, அந்த அதிகாரம் தான் கொடுத்தாரு சீஷர்களுக்கே தவிர நீ பாவியெல்லாம் கூட்டு மன்னிச்சிருன்னு யாருக்கு அதிகாரம் கொடுக்கல. ஆனால் வியாதியஸ்தரை குணமாக்க, பிசாசை துரத்த அதிகாரம் கொடுக்குறார். அப்போ எந்த வியாதியை குணமாக்குற அதிகாரம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு உண்டு. நம்ம ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்றவங்க, முழு நேர ஊழியக்காரன்னு இல்லை, முழு நேர ஊழியக்காரங்களுக்கு தான் ஸ்பெஷல் ஒரு கிரேஸ் ஆண்டு தர்றார். முழு நேரமாக எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றான்னா தேவன் அவனுக்கு விசேஷ கனம் கொடுக்குறார். அவனுடைய வார்த்தையை பரலோகம் ரொம்ப கனப்படுத்தும். ஏன்னா அவன் எல்லாவற்றையும் விட்டு முழு நேரம் ஊழியத்துக்கு வர்றாங்க. மற்ற வேலை செய்துட்டு ஊழி செய்கிறவங்களுக்கும் முழு நேரமாக ஊழி செய்கிறவங்க ரொம்ப வித்தியாசம். பரலோகம் அவங்களை கனப்படுத்துகிற டிஃப்ரெண்ட். நீ உனக்குன்னு சம்பாதிச்சுட்டு ஊழியம் செய்கிற அதுக்கேற்ற கிருபை இருக்கும். முழு நேரமாக ஊழியம் செய்கிறவங்களுக்கு அந்த கிருபை வித்தியாசமாக இருக்கும். அந்த அனாயிண்டிங் தேவன் பயன்படுத்துறது டிஃப்ரெண்ட். அது அப்போது ஆண்டவர் எல்லா வியாதி குணமாக்குற ஒரு அதிகாரம் இருக்குது. அதனால தான் விசுவாசிகளால் நடக்க அடையாளையாவன, என் நாமத்தினால பிசாசு துரத்துவாங்க, வியாதிஸ்தன் மீது கவிப்பாங்க, சுகமடைவாங்க. இது வந்து ஊழியக்காரில் நடக்க அடையாளம்னு சொல்லலை, விசுவாசிகளால் பாருங்கள், விசுவாசிக்கிறவர்களால். அப்போ மார்க் 16 அதிகாரம்
17ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார். அப்போது விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் யாவன, என் நாமத்தினாலே பிசாசை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்று கொடுத்தாலும் அவளை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள். விசுவாசிக்கிறவர்களால். அப்போ இது யாருக்குன்னா, சும்மா சும்மா வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இப்படி தூங்கிட்டு எழும்பிட்டு நானும் விசுவாசித்தேன்னா நடக்காது. முந்தின வசனம், நீங்கள் போய் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்க. யார் சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்களோ அவங்க கை வச்சாதான் அற்புதம் நடக்கும். புரியுதா உங்களுக்கு? ஊழியமே செய்யலை, சுவிசேஷமாக அறிவிக்கலை, கத்திரங்க அதிகாரம் கொடுத்துருக்க வா நான் ஜெபிக்கிறேன்னா நடக்காது. அப்போ அதுதான் சொல்கிறது, தேவன் ஒரு அதிகாரமோ ஒரு வாக்குத்தத்தமோ கொடுத்தா கட்டளை கொடுத்துருங்க. அப்போ முன்னால் சொல்கிறார், நீங்கள் உலகம் எங்கேயும் போய் சகல சிறுசிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள். நீங்கள் டீச்சராக இருக்கலாம், பேங்கில் வேலை செய்யலாம், ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணாலே பரலோகம் உங்களை கனப்படுத்தும். அப்போ நீங்கள் தேவனுடைய பிரதான கட்டளை நிறைவேற்றுறீங்க. அப்படிப்பட்டவங்க கை வச்சா வியாதி சுகமாகும், அப்படிப்பட்டவங்க கை வச்சா பிசாசு போகும். நீங்கள் சுவிசேஷமாக அறிவிக்காமல் சும்மா உட்காந்துட்டு எனக்கு அதிகாரம் இருக்குது நான் பயன்படுத்துகிறேன்னா நடக்காது. பங்கில் தினகரன் பேங்க்கில் அவங்க சுவிசேஷம் அறிவிச்சாங்கல்ல, தெரு பிரசங்கம் பண்ணாங்க, எத்தனை பேருக்கு இயேசு சொன்னாங்க. அவளை பேங்கில் வேலை பார்த்துக்கிட்டு எவ்வளோ பேருக்கு முழு நேரம் ஊழியக்காரன் செய்கிறத விட அதிக ஊழியம் செஞ்சாங்கல்ல. அப்போ தேவன் அதை கனப்படுத்துகிறார். அதனால தான் இன்றைக்கி சிலர் முழு நேரம் ஊழியம் செய்கிறவங்கள விட இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு ஊழியம் செய்கிறவங்க மூலமாக பெரிய காரியம் நடக்கும். ஏன்னா முழு நேரமாக ஊழியம் செய்கிற நான் கூட சும்மா உட்காந்துருக்கிறது, அவங்க கஷ்டப்பட்டு ஊழியம் செய்கிறாங்க, சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க. அந்த பிரதான கட்டளை யார் நிறைவேற்றுறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த அதிகாரம், அங்கீகாரம், அவங்களுக்கு தான் அதிகாரம். நீங்கள் அதை புரிந்து கொள்ளாமல் வசனத்தை எடுத்துகிட்டு எனக்கு அதிகாரம் ஜெபிக்கிறேன்னா நடக்க. சுவிசேஷம் சொன்னியா, எத்தனை சொன்னேன், போய் சுவிசேஷம் சொல்லு, அப்போ அந்த அதிகாரம் பலிக்கும். புரியுதா உங்களுக்கு? அப்போ அது செய்யணும்ல. இப்போ எஸ்பி உனக்கு அதிகாரம் கொடுத்துருக்கேன்னா ரவுண்டு வரணும்ல, மாநிலம் முழுது என்ன நடக்கு நீ பார்க்கணும். வீட்டிலே உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டு எனக்கு அதிகாரம் இருக்குன்னு ஃபோன் பண்ணிக்கிட்டு இருந்தால் அதிகாரம் பலிக்காது. மேலே சீஃப் மினிஸ்டர் தூக்கி அடிச்சிருவாங்க தூக்கு அப்படின்ட்டுன்னு. அப்போ மக்கள் மத்தியில் போகணும், சுவிசேஷம் அறிவிக்கணும், மக்களோட பழகி இயேசுவை சொல்லணும். அவங்க ஜெபிக்கும் போது அதிகாரம் செயல்படும். ஸோ அந்த கனெக்ஷன் அப்படி வருது. இதைத்தான் புரிந்து கொள்ளாமல் நிறைய பேர் சும்மா வசனம் அதிகாரம் இருக்குன்னு என்ன ஒன்று நீ சுவிசேஷம் சொன்னியா ஆண்டவர் கேட்பார். சுவிசேஷமே சொல்லாமல் நீ ஜெபம் பண்ண இப்படி பிசாசு போகும். அதனால் சுவிசேஷம் அறிவிக்க இந்த கிருபை பெருகும், இந்த அனாயிண்டிங் பெருகும், உங்களுடைய அதிகாரத்தின் வல்லமை பெருகும். அதனால தான் சுவிசேஷ கூட்டங்களில் வல்லமை வரங்கள் வெளிப்படுது இல்லையா? சுவிசேஷம் அறிவிக்கும் போது தான் அற்புத அடையாளம் நடக்கும், வல்லமை வெளிப்படும். முதல்ல பாவத்திலிருந்து வர அதிகாரம், ரெண்டாவது இயேசு கிறிஸ்துவிசேஷம் அந்த அதிகாரம், வியாதி மேலே அதிகாரம். அப்போ இயேசு சீஷர் அனுபவத்தோட முதல்ல என்ன சொல்கிறாரு, முதல்ல போய் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி பேசுங்க, அப்புறம் வியாதி, அப்படித்தானே சொல்கிறாரு. சுவிசேஷம் அறிவிக்காமல் பிசாஸ்தோரத்தை சொல்லலை. அந்த ஆர்டர் முக்கியம். முதல்ல பிரசவம் பண்ண சுவிசேஷத்தை, அப்புறம் வியாதிஸ்தர் குணமாக, அப்போ பிசாஸ்தோரத்தை மருத்துவரை எழுப்பி எல்லா அதிகாரமும் செயல்படும். அப்போ கீ அதுதான். சுவிசேஷமாக அறிவிக்காமல் நீ எனக்கு எல்லா வரமும் இருக்குது, வல்லம் இருக்குது, எல்லாம் விரட்டுவேன்னா நடக்காது. அப்போ இதான் முக்கியம். அடுத்தது பிசாசின் மீது அதிகாரம் இல்லை. அப்போஸ்தலர் 10:38 பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கினான். ஆயிரக்கணக்கான பிசாசு லேகியன் மீது இருக்க, அதுக்கு மேலே இயேசுக்கு அதிகாரம். அதனால தான் எத்தனை ஆயிரம் பிசாசு ஒரு மனிதன் மீது இருந்தாலும் அதை துரத்த அதிகாரம் இயேசுக்கு உண்டு. அதனால தான் ஆண்டவர் பேர் கேட்குறாரு, மற்ற யார்கிட்டையும் பேர் கேட்கல. பேர் என்ன, லேகியம்னா அது ரோமருடைய ஒரு பெட்டாலியன், ஒரு குரூப்புக்கு 6000ன்றாங்க, 2000ன்றாங்க, இப்படி ஆயிரக்கணக்கான பேர் சேர்ந்தது. அந்த மாதிரி ஆவி அவனுக்குள்ளே இருந்துச்சு. அதையும் துரத்துற அதிகாரம் எனக்கு உண்டுன்னு இயேசு வெளிப்படுத்துகிறார். அந்த அதிகாரம் இன்றைக்கி நமக்கு இருக்குது. நம்மளும் அப்படிப்பட்ட மனிதன் கொடுத்த பாரம் கொண்டு உண்மையாக நம்ம நிற்கும் போது அந்த அதிகாரம் செயல்படும். ஸோ இப்போ முதல்ல பாவத்து மேலே அதிகாரம், வியாதி மேலே அதிகாரம், பிசாசு மேலே அதிகாரம் இயேசுக்கு இருந்துச்சு. அடுத்தது இயற்கையின் மேல் அதிகாரம். மற்ற 8ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனத்தில் பார்க்குறோம், கடலை பார்த்து இறையாத அமைதியாகனா கடல் அமைதியாரு. இயற்கையின் மீது அதிகாரம் ஆண்டவர் தர்றார்.
அப்போ சரியான நேரத்தை சும்மா மழையை நிறுத்துறேன் அதை நிறுத்துன்னு செய்யப்படாது. ஒரு அவசியமான நேரத்திற்கு இயற்கையின் மேலே அதிகாரம் ஆண்டவர் கொடுக்குறார். இது காமனாக யூஸ் பண்ண முடியாது, காமனாக யூஸ் பண்ணக்கூடாது, கவனமாக இருக்கணும். அதில் இதான் முக்கியமான நேரத்தில் அதை வந்து கர்த்தர் சொல்லி. இப்போ எலியா வந்து மழையை நிறுத்தினாருன்னா கர்த்தர் சொல்லி தான் செஞ்சார், அவரை போய் நிறுத்தலை. இவங்களை எல்லாம் நம்முடைய வார்த்தையின்படி செய்தேன்றார்ல, அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்காம அவர் செய்யலை. அப்போ இயற்கை மேலே அதிகாரம் எனக்கு இருக்குது, நான் பாட்டில் மழையை நிறுத்துவேன் காற்றை நிறுத்துவேன்னு போய் நிறுத்தினா அது சுருட்டிட்டு போயிடும். இல்லை, இப்போ வந்து சொல்லுவாங்க இந்த யோசுவாவுக்கு அதிகாரம் இல்லை, சூரியனே நில், கிபியோன் மேலே நில், சந்திரன் நில் நிற்குது அப்படின்னா பூமியின் சுழற்சி நிற்குது. அதுக்கு அர்த்தம் என்னென்னா சூரியன் சந்திரன் நெல்லுன்னா என்ன அர்த்தம்? பூமியின் சுழற்சியை நிற்க வச்சுட்டாரு. ஆனால் நீங்கள் அந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா யோசுவா கர்த்தரோட பேசி, இருட்டாகுது, இன்னும் யுத்தம் முடியலை, இன்னும் கொஞ்ச நேரம் வெளிச்சம் இருந்தால் நாங்கள் ஜெயித்திடலாம், இல்லாட்டினா மறுபடியும் நாளைக்கு யுத்தத்தை ஆரம்பிக்கணும் ஆண்டவரேன்னு அவர் ஜெபிக்கும் போது கர்த்தர் சொல்கிறார், யோசுவா நீ பேசு, நிற்கும், பூமி நிற்கும், வெளிச்சம் இருக்கும், நீ யுத்தத்தில் ஜெயிக்கும் வரைக்கும் வெளிச்சம், சூரியன் வெளிச்சம் இருக்கும், ஸ்டாப் பண்ணுன்னு கர்த்தர் சொன்ன பிறகு தான் யோசுவா சொல்கிறார் அதை. அப்போ வசனம் தெளிவாக இருக்குது, கர்த்தரிடத்தில் பேசி. நிறைய பேர் அதை மறந்துடுவாங்க, அதை எடுக்கவே மாட்டாங்க. யோசுவா சூரியனை பார்த்து நெல்லுன்னாரு, நீங்கள் சொன்னால் நிற்காது, நான் போய் ஸ்டாண்ட் ஸ்டில்னு சொன்னால் நிற்காது. கர்த்தர்கிட்ட கேட்கணும், கர்த்தர் சொன்னாரா? கர்த்தர் சொல்லாத ஒன்று நம்ம செய்யக்கூடாது இல்லை. அப்போ அதிகாரம் அவர்கிட்டத்துலேருந்து வரணும். இப்போ வந்து ஒரு பெரிய கலவரம் வருது, டிஸ்ட்ரிக்டில் கலவரம், பெரிய குழப்பம் வருது, இது வந்து துப்பாக்கி சூழ்நிலை சிஸ்டர் நடத்த முடியாது, சீஃப் மினிஸ்டருக்கு தகவல் போகணும், சீஃப் மினிஸ்டர் விசாரித்து அறிஞ்சு என்ன டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஷூட் நடத்தினா தான் அதுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே, அங்கே பெர்மிஷன் வாங்க மினிஸ்டர் செய்ய முடியாது, யார்கிட்ட கேட்டு செஞ்சேன்னு மேலே இடி கேட்பாங்கல்ல. கண்டிப்பாக. அப்போ மேல் அதிகாரம் இயேசு தானே, அவர்கிட்ட கேட்கணும். இப்போ வந்து நன்மை செய்கிறது, பிசாசுரத்துற இதெல்லாம் வந்து நமக்கு அதிகாரம் கொடுத்துருக்காரு, மக்களுக்கு விடுதலைக்காக செய்யலாம். இயற்கையை நிறுத்துறது மற்ற காட்டிலாம் சமுதாயத்தை பாதிக்கும். அதனால தான் வந்து நிறைய சிலர் சொல்லுவாங்க, இந்த கிறிஸ்தவங்கெல்லாம் ஜோமணி மழையை நிறுத்துதான் மழை வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழ்நாட்டில் வந்து அக்டோபர் நவம்பர் மாதம்லாம் மழை காலம், நான் கூட்டத்துக்கே தேதி கொடுக்க மாட்டேன். அக்டோபர் நவம்பரில் தமிழ்நாட்டில் மீட்டிங்கு தேதியே கொடுக்க மாட்டேன் நான். அது மழை காலம். மழை காலத்தில் மழை பெய்தால் தான் ஜனத்துக்கு ஆசீர்வாதம், தேவனுடைய ஒழுங்கு. நான் பாட்டில் மழை காலத்தில் கூட்ட வச்சுட்டு ஆண்டவர் மழையை நிறுத்த ஒவ்வொரு ஊழியக்கான மழையை நிறுத்தினேன்னா அப்போ அந்த அதிகாரத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார். அது புரியாமல் அந்த நாட்களில் தான் வட இந்தியா ஒழித்து போயிடுவோம். அங்கே மழை கிடையாது, அங்கே வந்து குளிர்காலம். அப்போ தான் நாங்கள் பீகார் குஜராத் ஊழியம் போகிறது அக்டோபர் நவம்பர். ஞானமாக பண்ணணும். ஆமாம், ஞானமாக. எல்லா ஊழியக்காரனும் மழை காலத்தில் மழையை நிறுத்துன்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் நிறுத்திக்கிட்டே இருந்தால் மக்களுடைய நிலைமை. அப்போ ஆண்டவர் அந்த ஜெபத்துக்கு பதில் தர மாட்டார். முதல்ல அதை புரியணும். மழை நிற்கலை அப்படின்னாக்க சில சமயம் அவுட்ஸ்டாண்டிங்காக சில நெருக்கமான ஒரு சூழ்நிலையில் வேறு வழியே இல்லாத ஒரு சூழ்நிலையிலன்னா சில மணி நேரம் மழை நிற்கணும்னா ஆண்டவர் நிறுத்தி கொடுப்பார், அவ்வளோதான். அது காமனாக எடுக்க முடியாது, எடுக்க முடியாது. ஸோ இந்த அற்புதம் செய்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக தேவனோட பேசியிருக்கணும், அந்த அனுமதி வாங்கி தான் பண்ணணும். சும்மா நம்ம என்ன செய்யக்கூடாது. எல்லாருக்கும் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கிற ட்ரூத்தை நீங்கள் ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டீங்க பிரதர். அவங்க மண்டையை உடைச்சிட்டு இது என்ன எதுன்னு கேட்டிருக்கிற காரியங்களாம் நீங்கள் ரொம்ப ஈஸியாக தெளிவு. இல்லை, இதுதான் உண்மை. இல்லை, ப்ராக்டிக்கல். ஆண்டவர் வந்து மக்கள் எல்லாரையும் நேசிக்கிறார். நல்லோர் மேலே தீயோர் மேலே மழையை பெய்ய பண்ணுகிற தேவன் அவருக்கு அந்தந்த காலத்தில் மக்களுக்கு செய்ய வேண்டிய காரியம் இருக்குல்ல. அப்போ அதெல்லாம் நம்ம நிறுத்தணுமான கர்த்தர்கிட்ட கேட்டு சில சமயம் எக்ஸ்ட்ராடினரி தேவைன்னா ஆண்டவர் நிறுத்தி கொடுப்பார். நடத்துகிறோம் கோர்ட்டில் பெர்மிஷன் கூட்டம் நடத்தலாம், அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுன்னு ஃபுல் ப்ரொடெக்ஷனோடு நடக்குது. கடைசி நாள் மீட்டிங் முந்த நாள் அறிவிக்க ரெட் அலர்ட். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெரும் மழையும் புயல் காற்று அடிக்க போகுதுன்னு ரெட் அலர்ட் விட்டாங்க. ரெட் அலர்ட் விட்டு ஃபுல்லாக டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக வந்து எல்லாமே இது நடக்குது. ஃபைனல் டே மீட்டிங் கூட்டம், கடைசி நாள் கூட்டம். அப்போ எல்லா இடமும் வந்து ஆட்கள் இறங்கிட்டாங்க, பெரிய ஆபத்து வரப்போகுதுன்ட்டு. நான் வந்து மழையை நிறுத்தலாம் ரொம்ப ஜெபிக்கல. ஆண்டவர் ஊழியம் உம்முடையது, நீங்கள் பெர்மிஷன் கொடுத்தீங்க, மக்கள் தடையில்லாமல் உடைய வசனத்தை கேட்க கிருபத்தாங்க. ஜெபிச்சுட்டு நம்ம போனோம். அந்த கூட்டம் முடிய வரைக்கும் மழையும் இல்லை, ஒன்று ரெட் அலர்ட் எல்லாம் ஆண்டவர் பொய்யாக்கிட்டார். எல்லாம் முடிஞ்ச அடுத்த நாள் தான் மழை அடிச்சிருச்சு. அது பெரிய மிராக்கள். மேகங்கள் எல்லாம் வந்தது, ஆண்டவர் நிறுத்தி கொடுத்து அந்த கூட்டம் முடிய வரைக்கும் உதவி செய்தார். அதுக்காக நம்ம ஃபுல்லாக மழையை நிறுத்தலை.
ஆண்டவருக்கு தெரியும்ல எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது. அந்த சீசனுக்கு வேண்டியது அந்த சீசனுக்கு அந்த கர்த்தர் செய்வார். அடுத்த கேள்விக்கு நம்மளுக்கு டைம் இருக்குமா? ஓகே, இல்லை நம்ம அடுத்த வாரத்தில் மற்றது இப்போ ஓரளவுக்கு மக்களுக்கு புரிஞ்சிருக்குல்ல. இப்போ இயேசு தன்னுடைய அதிகாரத்தை நமக்கு தர்றார். நீ இதை பயன்படுத்து, நீ என்னுடைய பிள்ளை. அதுக்கு அபிஷேகம் பெற்றிருக்கணும். நம்ம ரட்சிக்கப்பட்டது குழந்தைக்கு அதிகாரம் தர முடியாது, பிசாசு துரத்துற அதிகாரம் எல்லாம் தர முடியாது. அபிஷேகம் பெற்று ஆவியில் நீங்கள் ஸ்ட்ராங் ஆன பிறகு தான் இந்த அதிகாரம் கொடுக்கப்படுது. ஸ்பிரிச்சுவலாக ஸ்ட்ராங் ஆகணும். அதை புத்திரனா புத்திரியாக மாறணும். அப்படி வரும்போது பிசாசை துரத்தை, வியாதிஸ்தரை குணமாக்க, இந்த இயற்கையின் மேலே எல்லா அதிகாரமும் நமக்கு ஆண்டவர் தர்றார். அப்போ ஆண்டோடைய நாம மகிமைக்காக இதை பயன்படுத்துறது, சுயத்துக்காக பயன்படுத்திடக்கூடாது. என்னுடைய பெருமைக்கு ஒரு சுகத்துக்கான பயன்படுத்திட்ட டேஞ்சர். எனக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு சுயத்துக்காக பிசாசு துரத்திட்ட டேஞ்சர். அதில் தான் சில ஊழியக்காரங்க தாக்கப்படுறாங்க. அப்போ அதுவும் கவனமாக இருக்கணும். நம்ம அடுத்த இதில் அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கலாம் தெளிவாக. வியாதிஸ்தருக்காக ஜெபிக்கும் போது எதை கவனிக்கணும், பிசாசு துரத்தும் போது எதை கவனிக்கணும். உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி எதை வேணாலும் செஞ்சிடலாமா? செய்ய முடியாது. நாங்களும் ஆயிரக்கணக்கான பேர் ஜெபிக்கிறோம், எல்லா வியாதியும் சுகமாகிறது இல்லையே. எல்லாருக்கும் சுகமாகிறது இல்லை, எல்லாருக்கும் விடுதலை கிடைக்கிறது இல்லை. அப்போ அநேகருக்கு விடுதலை ஆகுது, சிலருக்கு விடுதலை ஆக மாட்டேங்க. அநேகருக்கு சுகமாகுது, சிலருக்கு சுகமாக மாட்டேங்க. அது என்ன? அப்போ அதிகாரம் என்ன ஆச்சு? இப்போ இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்த வாரத்தில் சனிக்கிழமை அதை பற்றி நம்ம பார்த்துட்டா தெளிவாயிரும் நமக்கு. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இத்தனை நாளில் எத்தனை வருஷம் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிற ஸ்டேஜிலேருந்து புத்திரராக மாறணும். அப்போ தான் அதிகாரம் மாறுங்க. அது ஆனால் தான் ஆண்டவருடைய அதிகாரத்தை பயன்படுத்த முடியும். இது சம்மரைஸ் பண்ண சரியா இருக்கு. கட்டாயம் அபிஷேகம் பெறணும். அந்த அனாயிட்டிங், பரிசுத்தாவினால் நிரப்பட்ட அனாயிட்டிங் பெற்று ஸ்பிரிச்சுவலாக ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் இந்த அதிகாரம் செயல்பட ஆரம்பிக்கும். இவங்க புத்திரர் ஆகாதனால தான் மற்றவங்ககிட்ட போய் எதிர்பார்க்குறாங்க, எனக்கு ஜெபம் பண்ணு. அதனால ஒவ்வொரு விசுவாசியும் புத்திரன்ற அனுபவத்தில் வந்துட்டா இவங்க எந்த ஊழியர்கிட்ட போக தேவையில்லை. இவங்க போய் 10 பேருக்கு ஜெபம் பண்ணி சுகமாக்கிடலாம். இவங்க போய் பிசாசை விரட்டி அதை தான் ஆண்டோடைய விருப்பம். இந்த அனுபவத்துக்குள்ளே வராமல் விசுவாசிகள் ரட்சிக்கப்பட்டன்றவங்களே இன்னும் ஊழியக்காரனை தேடி போக காரணம் தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க அதிகாரம் தெரியல. அதனால் எல்லா விசுவாசிகளுமே ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருத்தருமே நீ ஊழியக்காரன்ட்ட போகாத, நீ மற்றவங்கள்ட்ட போய் அவங்களுக்கு விடுதலைக்காக ஜெபம் பண்ணி விடுதலை கொடு, அவங்களுக்கு அதிகாரத்தை பயன்படுத்துன்றது தான் தேவன் சொன்னார். ஆனால் இங்கே தவறு நடக்கிறதுனால தான் இன்றைக்கி நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்னும் மெச்சூர் ஆகல போ இல்லையா? ஆமாம், மெச்சூர் ஆகல. அப்போ இதுதான் செய்யணும். அதனால் இப்போ தெரிந்து கொண்டிருக்கிறாங்க எதை பயன்படுத்தணுன்னே. இப்போ எல்லாருக்கும் நம்ம செபிக்கணும். ஆண்டவரே எல்லாரும் இந்த அபிஷேகம் பெற்று ஆவிக்குரிய மெச்சூரிட்டிக்குள்ளே வரணும். புத்திரனா மாறி எல்லாருமே இந்த அதிகாரத்தை பயன்படுத்துகிறவங்களா தேவனுடைய பிள்ளைகள் மாறணும்னு நம்ம ஜெபிக்கணும். சபைக்குள்ள என்னென்னா அவன் பிசாசு வரட்டுனா சில பாஸ்டருக்கு பயம், ஊழியக்காரங்களுக்கு பயம். நம்மகிட்ட மக்கள் வராமல் போயிடுவாங்கள்ல, நீ உனக்கு கிடையாது அமைதியாக நீ முடக்கி வச்சிடறான். ஆனால் ஏசு அப்படி கிடையாது, எல்லோரும் செய்கின்றார்ல. அப்போது விடுதலை கொடுன்றார்ல. இப்போ எங்கள் ஏசுடைய ஊழியத்தில் சின்ன பையெல்லாம் பிசாசு விட்டுறான். என்கிட்ட போகாத பிசாசு அவன்கிட்ட போயிடுது, நான் அவன்கிட்ட அனுப்புகிறேன்ல, அவன் சுகமாக்கிறானே. வாலி பையங்க ஜெபிச்சா எவ்வளோ நான் ஜெபிக்கும் போது நடக்கிறது பெரிய மரக்கள் அவங்கள கொண்டு செய்கிறார். எனக்கு அதை பார்த்து சந்தோஷம். ஏசு தான் மகிமை பண்ணணும், எனக்கு எதுக்கு மகிமை? ஏன்னா அந்த 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 இது வந்தால் தான் தேசமே ஆண்டவர் பக்கம் திரும்ப முடியும். அப்போ தான் எல்லாரும் இயேசுடைய வல்லமையை பார்க்க முடியும். அதுக்கு விளக்கரையும் அவங்க கொடுத்துருக்காங்க. ஆமாம், அதான் முக்கியம். அதான் தேவனுடைய விருப்பம். எல்லாதான் விசுவாசிக்க ஊழியக்காரர்களான்னு சொல்லலை, விசுவாசிக்கிறவர்களான்னு சொல்கிறார். இப்போ அதுக்கு தான் ஜெபிக்கணும். எல்லா விசுவாசிகளுக்குள்ள இந்த தரிசனம் வரணும். ஊழியர்களும் விசுவாசிகளை உற்சாகப்படுத்தி நீ செய்ய கர்த்தரை பயன்படுத்துவான்னு சொல்லணும் அவங்கள. அதுக்கு அந்த அந்த வசனத்தின் தெளிவு எல்லாருக்குள்ள வரணும், அந்த சிந்தை நமக்குள்ள வரணும். சரி, அதுக்காக ஒரு ஜெபம் பண்ணல. இப்போ பார்த்து கொண்டு இருக்கிற உங்கள்கிட்ட தான் ஆண்டவர் பேசுகிறாரு. உங்களுக்கு தகுந்த அதிகாரம் ஆண்டவர் கையில் வச்சுருக்கிற பெற்றுக்க. அப்போ உங்களை நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக ஸ்ட்ராங் ஆகு, அபிஷேகம் பெறு, இந்த அதிகாரத்தை பயன்படுத்து. எல்லாரும் எழும்பினா தான் நம்ம தேசம் ஆண்டவரை முழுமையாக அறிய முடியும் அப்படின்னு தான் ஆண்டவர் உங்களோட பேசுகிறார். ஒப்பு கொடுக்குறீங்களா? எனக்கு இந்த அதிகாரம் வேணும், என்னை பயன்படுத்தன்னு விரும்புகிறீங்களா? எத்தனை பேர் விரும்புகிறீங்க? இதயத்தில் கை வைங்க.
பிரதர் ஜெபிக்க போகிறாங்க, அவங்களுக்காக ஜெபிங்க பிரதர். இருதயத்தில் கை வைங்க, எல்லாரும் மேலே அந்த அபிஷேகம் இறங்கணும். குடும்பத்தில் பிசாசின் கண்ணியில பிடிபட்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலையும் அங்கே இருக்கிற விசுவாசி எழும்பி நின்று அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி எல்லா அலைக்கலப்பையும் அகற்றும்படியான அதிகாரத்தை நீங்கள் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே நீர் கொடுத்ததை கர்த்தாவே அவர்கள் பயன்படுத்த நீங்கள் உதவி செய்யுங்க ராஜா. அதற்கு ஏற்ற விளக்கரைத்தை கொடுத்து நீங்கள் உதவி செய்யுங்க. உம்முடைய நாமத்தினாலே அவர்கள் உம்மோடு இணைந்திருந்து உம்மோடு கர்த்தாவே உறவாடி நீர் சொல்லுகிற காரியத்தை செய்கிற நீங்கள் உதவி செய்யுங்க. இப்போ நாங்கள் கேட்ட பிரகாரம் ஆண்டவரே சுவிசேஷத்தை சொல்லுகிறதுனால வருகிற ஒரு அதிகாரம், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னைக்கு கேட்ட பிரகாரம் கர்த்தாவே தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிற அந்த கிருபை நீங்க கொடுங்க. சப்மிஷனுக்கும் அத்தாரிட்டிக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கிறன்ற அந்த அந்த வெளிப்பாட்டை நீங்க கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் எங்களை நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் உங்களுடைய நாமத்திற்கு ஏற்ற விசுவாசிகளை நீங்க மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதன் மூலமா ஒரு திரள் கூட்ட ஜனங்கள் உம்மண்டை திரும்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. நீர் செய்வதற்காக உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நீங்கள் இதை குறித்து நல்லா யோசிங்க. வசனத்தை வாசித்து தியானித்து இன்னும் தெரியும் அறிந்து கொள்ளுங்க. அடுத்த வாரமும் சனிக்கிழமை இதனுடைய தொடர்ச்சி சில முக்கியமான காரியங்கள். ஏன் சில பிசாசு அதிகாரம் இருக்குது, சில பிசாசு போகுது, சிலர் போக மாட்டேங்குது. ஏன் சில வியாதி சுகமடைகிறாங்க, சிலர் சுகமடையலை. அப்போ அந்த அதிகாரம் ஒருத்தர் மேலே பலிக்குது, ஒருத்தர் மேலே பலிக்கலை. இதெல்லாம் நமக்கு தெரியணும்ல சில காரியங்கள். அப்போ அதெல்லாம் தெரிந்து கொள்ள அடுத்த வாரம் நம்ம சில காரியங்களை தொடர்ச்சியாக தியானிக்க போகிறோம். தவறாமல் பாருங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருப்பதாக. ஆமென்.